இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எஜமானரான இறைவனின், அதாவது பாபாவின் குழந்தையில் இருந்து விஸ்வ மகாராஜாவின் குழந்தை, அதாவது இளவரசன் ஆக வேண்டும். பாபா குழந்தையில இருந்து நம்ம இளவரசன் ஆகணும். ஆகவே நினைவு யாத்திரையினால் தனது விகர்மங்களை பஸ்பம் செய்யுங்கள். ஆகவே நினைவு யாத்திரையினால் தனது விகர்மங்களை பஸ்பம் செய்யுங்கள். எஜமானின் குழந்தை, பாபாவின் குழந்தையில் இருந்து மகாராஜாவின் குழந்தை ஆக வேண்டும், இளவரசன் ஆக வேண்டும். ஆகவே நினைவு யாத்திரையினால் தனது விகர்மங்களை பஸ்பம் செய்யுங்கள். கிசி ஏக் விதி से तुम्हारे सब दुख दूर हो जाते हैं. எந்த ஒரு விதிமுறையினால் உங்களது அத்தனை துக்கங்களும் தூர விலகி போய் விடுகின்றது. எந்த ஒரு விதிமுறையினால் உங்களது அத்தனை துக்கங்களும் தூர விலகி போய் விடுகிறது. இது ஒரு கேள்விக்காகத்தானே இத்தனை ஜென்மம் அலைஞ்சிருப்போம், பக்தி செஞ்சிருப்போம், நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகணும். பாபா இப்போ உட்கார வச்சு சொல்றார், என்ன செஞ்சா எல்லா துக்கங்களும் தூர போயிடும். ஜப் तुम अपनी नजर बाप की नजर से मिलाते हो तो नजर मिलने से तुम्हारे सब दुख दूर हो जाते हैं. எப்பொழுது நீங்கள் தங்களது பார்வையை பாபாவின் பார்வையோடு சந்திக்க செய்கிறீர்களோ, தங்கள் பார்வையை பாபாவின் பார்வையோடு சந்திக்க செய்கிறீர்களோ, சந்திப்பு நிகழ்வதால், பார்வை ஒன்று கலப்பதால் உங்களது எல்லா துக்கங்களும் தூர போய் விடுகின்றது. உங்களது எல்லா துக்கங்களும் தூர போய் விடுகிறது. பாபாவும் என்னைய பார்க்கணும், அந்த நேரத்தில் நானும் பாபாவை பார்க்கணும். பாபா யாரையோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் பாபா பார்க்கறது இல்லை, நான் யாரையோ பார்த்துட்டு இருக்கும்போது பாபா என்னைய பார்க்கறது இல்லை. என்னது பார்வையும் பாபாவின் பார்வையும் சந்தித்து கொள்ளும் பொழுது எல்லா துக்கங்களும் தூர விலகி போய் விடுகின்றது. क्योंकि अपने को आत्मा समझकर बाप को याद करने से सब पाप कट जाते हैं. ஏன் எனில், தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்வதால் எல்லா பாவங்களும் அறுபட்டு விடுகிறது. தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்வதால் எல்லா பாவங்களும் அறுபட்டு விடுகிறது. என்னுடைய பார்வையே, நமக்கு கண்ணே எப்ப திறக்குது, தன்னை ஆத்மான்னு பார்த்தாதான், புரிஞ்சாதான். இப்போ பாபா சொல்றார், ஆத்மாங்கிற கண் திறந்து பாபாவும் எப்படி இருக்கிறார், எங்க இருக்கிறார்னு புரிஞ்சு நினைவு செய்யறதுக்கு பேர் தான் எனது பார்வை அவரது பார்வையோடு ஒன்று சேருது. பக்தியில நம்ம பார்த்தோம், ஆனா நமக்கு ஆத்மான்ற கண்ணே திறக்கல. ரெண்டாவது, அவர் எப்படி இருக்கிறார், எங்க இருக்கிறார், அவர் யார், என்ன சம்பந்தம் நமக்கு அவருக்கும் அதுவும் தெரியல. அதனால அங்க பார்வை கலக்கல. இப்பொழுதுதான் ஆத்மான்னு புரிஞ்சு பாபா உண்மையிலேயே யாருன்னு புரிஞ்சு நினைக்கிறதுனால, இந்த ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கிறதுக்கு பேரு தான் என்னது, தனது பார்வையை பாபாவுடைய பார்வையோடு ஒன்று கலக்க சேரும். அப்போ எல்லா பாவங்களும் அழிஞ்சிருது. யகிகே துமாரி யாதிக்கு யாத்திரா, இதுதான் உங்களது நினைவு யாத்திரை. தும் தேகக்கே சப் தரம் சோடு பாபகோ யாது கர்த்தேவோ, நீங்கள் தேகத்தின் எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு தந்தையை நினைவு செய்கிறீர்கள். தேகத்தின் எல்லா தர்மங்களையும் அப்படின்னா கலியுகத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் உடைச்சிட்டு. உலகத்துல சொல்றாங்க இல்லையா, சொல்றதுக்கே நமக்கு அது வாய் வரல, என்ன சொல்றாங்க, ஒரு ஆம்பளைன்னா இப்படித்தான் இருக்கணும், ஒரு பொண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும். அதுக்கெல்லாம் பேர் என்னது, தேகத்தின் தர்மம், அதெல்லாம் உடைங்கன்றார். சிஸ்டர்ஸ்னா எப்படினாலும் பாபா நமக்கு ஒரு ரூல்ஸ் கொடுக்குறார். பிரதர்ஸ்னா இப்படித்தான். உலகத்துல இந்த ஜாதினா இப்படித்தான் இருக்கணும், இந்த வேலை பார்க்கறவங்கன்னா இப்படித்தான் இருக்கணும், இந்த போஸ்ட்ல இருக்கிறவங்கன்னா இப்படித்தான் இருக்கணும், இந்த ஊர்க்காரங்கன்னா இப்படித்தான் இருக்கணும். அதெல்லாம் தேகத்தின் தர்மம் அப்படின்றார்.
அப்புறம் இந்துன்னா இப்படித்தான், முஸ்லீம்னா இப்படித்தான், யாராவது இளவு விடுனா இப்படித்தான் இருக்கணும், கல்யாணம் விடுனா இப்படித்தான் இருக்கணும். இதெல்லாம் தேகத்தின் தர்மம். பாபா சொல்றார், தேகத்தின் எல்லா தர்மங்களையும் உடைத்து விட்டு தந்தையை நீங்கள் நினைவு செய்கிறீர்கள். அதாவது ஆத்மான்னு புரிஞ்சு சிம்பிளா நினைவு செய்றீங்க. இதன் மூலம் ஆத்மா சதோ பிரதானம் ஆகி விடுகிறது. நீங்கள் சுகதாமத்தின் எஜமானன் ஆகி விடுகிறீர்கள். ஆகுவீங்க அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்லாம் சொல்லல. இந்த கணம் நீங்க தேகத்தின் எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு பாபாவை நினைக்கிறீங்கன்னால இப்பமே நீங்க சதோ பிரதானம் தான், இப்பமே நீங்க சுகதாமத்திற்கு எஜமானன் தான் ஆகி விடுகிறீர்கள். ஆனா தேகத்தின், ஏன்னா நம்முடைய எல்லா துக்கத்துக்கு காரணம் தேகத்தின் ஏதோ ஒரு தர்மம், ஏதோ ஒரு நினைவு, ஏதோ ஒரு பொறுப்பு. ஒரு அம்மான்னா இப்படித்தானே இருக்க முடியும். நான் ஒரு அம்மா இல்லையா? பெத்த பிள்ளை இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? என் பேரை நான் எப்படி பார்த்துட்டு நான் கவலைப்படாம இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் பேர் என்னது? தேகத்தின் தர்மம். நீங்க அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, தாத்தாவும் இல்லை, நீங்க ஆத்மா, நீங்க பாபா குழந்தை. ஒரு பாபா குழந்தையா என்ன நினைக்கணுமோ, என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா நினைச்சா அதுக்கு பேர் என்னது? தேகத்தின் தர்மம். அப்ப அது வரைக்கும் நமக்கு துக்கத்தின் வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்க அம்மாவை இப்படி பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்குது. இப்படி நீங்க பாபாட்ட சொன்னீங்கன்னா பாபா என்ன சொல்லுவாரு? படு, உன்னை யார் உன்னை அம்மான்னு பார்க்க சொன்னது? ஆத்மான்லாம் பார்க்கணும். என் பிள்ளைய பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குது. படு, உன்னை யார் பிள்ளைன்னு பார்க்க சொன்னது? ஆத்மான்லாம் பார்க்கணும். இது குட்டி குட்டி புரிய வைக்கிறார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா துக்கப்பட்டுடக்கூடாது. 2500 வருஷம் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நீங்க ஆத்மான்னு புரியாத வரைக்கும் துக்கத்தினுடைய பிடியிலிருந்து என்ன பண்ண முடியாது? விடுபட முடியாது. தேகத்தின் தர்மத்தை உடைக்காத வரைக்கும் துக்கத்தினுடைய பிடியிலிருந்து விடுபட முடியாது. அப்போ பாபா சொல்றார், ஆத்மான்னு புரிஞ்சு தந்தையை நினைக்கும் பொழுது இப்போ நீங்க சதோ பிரதானம் ஆயிடுவீங்க, சுகதாமத்தின் எஜமானன் ஆகிடுவீங்க. ஓம் சாந்தி. சிவபகவான் வாச், சிவபகவானின் மகா வாக்கியம். என்ன பெருசா சொல்ல போறாரு? நான் சொல்றேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவர் தான் சொல்றார். அவர் சொல்றார், செய்திகள் வாசிப்பதுன்னு அவங்க பேரை சொல்லிக்கிட்டே சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பாபா சொல்றார், சிவ பகவானின் மகா வாக்கியம். ரொம்ப கவனமா கேளுங்க. அப்பனேக்கோ ஆத்மா சமைச்சுக்கர் பைட்டோம். அதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லக்கூடாது. தெரியல இன்னும், அதனாலதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பனேக்கோ ஆத்மா சமைச்சுக்கர் பைட்டோ. மனசு நின்னுடும். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு இங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்க மனசு ஸ்டாப், எதையுமே நினைக்க மாட்டேங்க. அப்படி இருக்குதா இப்போ ஸ்திதி? பாபா பாபா பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த நினைப்பு கூட வரக்கூடாது. பகவானுடைய மகா வாக்கியம் என்னது? பாபா 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 அதெல்லாம் இல்லை. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு உட்காருங்க. ஆத்மான்னு புரிஞ்ச பிறகு உங்க மனசுக்கே வேலை கிடையாது, புத்திக்கு வேலை கிடையாது, சம்ஸ்காரத்துக்கு கிடையாது. பாபாவினுடைய சம்ஸ்காரம் எல்லாம் நம்முடைய சம்ஸ்காரம் ஆயிடும். பாபாவுடைய சிந்தனை நம்முடைய சிந்தனை ஆயிடும். அப்ப நம்ம சிந்தனைக்கு வேலை என்ன? விவரமானவங்க இன்னொருத்தவங்களுடைய பொருள் வந்துருச்சுன்னா தான் பொருளை ஒதுக்கி வச்சிருவாங்க. உங்க பொருள் வந்துடுச்சு இல்லை, அப்புறம் நம்ம பொருள் எதுக்கு? எதுக்கு ரெண்டையும் யூஸ் பண்ணிட்டு? 2 ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னா 2 ஸ்கூட்டர்ல ஏன் போகணும்னு நினைப்பாங்க. விவரமா தான் ஸ்கூட்டரை என்ன பண்ணிடுவாங்க வச்சுட்டு நம்ம 2 ஒரே ஸ்கூட்டர்ல போயிடும். அதுதானே ஜாலி. பாபாவும் என்ன சொல்றாரு? பாபா வந்த பிறகு நமக்கு மனசு தேவையில்லை, நமக்கு புத்தி தேவையில்லை, நமக்கு சம்ஸ்காரம் தேவையில்லை. சும்மா இருந்தா போதும். அப்பனேக்கோ ஆத்மா சமைச்சுக்கர் பைட்டோ, உட்காருன்ற. சுத்தி அலைஞ்சதெல்லாம் என்ன பண்ணது போதும். இப்ப என்ன பண்ணுங்க? உட்காருங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க மனசு அங்கங்க என்ன பண்ண வேண்டாம், அலைப்பாய் விட வேண்டாம். பாபா ஃபர்மாத்தேகே, பாபா ஆர்டர் போடுறார், கட்டளை இடுகின்றார். சிவ பகவான் வாச் மானாகி சிவ சம்ஜாத்தேகே. சிவ பகவானின் மகா வாக்கியம் அப்படின்னாலே சிவன் புரிய வைக்கிறார். சிவன் அப்படிலாம் இல்லை, சிவன் புரிய வைக்கிறார். அந்த டோனை வசத்துறார். சிவ பகவானின் மகா வாக்கியம்னா என்ன? சிவனே புரிய வைக்கிறார். பச்சே அப்பனேக்கோ ஆத்மா சமைச்சுக்கர் பைட்டோ. குழந்தைகளே, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு உட்காருங்க என்றார். கோபப்படாதீங்க, சண்டை போடாதீங்க, பொய் சொல்லாதீங்க, கொலை பண்ணாதீங்கலாம் சொல்லலை. ஆர்டர்னா தப்புக்கு தானே ஆர்டர் சொல்லுவாங்க. ஏய் அப்படி போகாத, ஏய் அப்படி செய்யாத. இங்க பாபா போடுற ஆர்டர் என்னது?
தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு உக்காருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போன உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குற்றவாளிய உக்காரு. ஏன் எந்திரிச்சு நின்னா தாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்திரிச்சு நின்னா அடங்கி ஒடுங்கி உட்காரணும். இது போலீஸ் ஸ்டேஷன்லாம் இல்லை. பாபா டீச்சர், நாம ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்னாலும் முதல்ல என்ன பண்ணணும்? சார் நான் நின்றுக்கிட்டே வாணி கேட்குறேன் சார், பாடம் கேட்குறேன் சார். இல்லை, என்ன பண்ணணும்? வாத்தியார் நிற்பாரு. பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நின்னாலே புத்தி அலைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஓடணும்னு தோணும். பாபாவினுடைய கட்டளை என்னவாமா? தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு என்ன பண்ணுங்க? உட்காருங்க. நடந்துட்டு ஓடிட்டு வேலை செய்யுங்க. ஆனா மனசு நின்றுடணும். உட்காருங்க உட்காருங்க சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் இன்னைக்கு ஃபுல்லா வேலையே பார்க்க வேண்டாமா, சேவையே செய்ய வேண்டாமா? அது செய்யுங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. மனசு ஸ்டாப். பாபா செய்யறார், பாபா செய்ய வைக்கிறார், நான் சாட்சி ஆயிட்டேன். அதுக்கு பேரே என்னதுதான்? ஆத்மான்னு புரிஞ்சு என்ன பண்ணியிருக்கிறேன். அவங்க எப்படி பண்ணாங்க, இவங்க எப்படி பண்ணாங்க, அதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குது. அப்பதான் சொல்றார், நான் கட்டளை இடுகிறேன். ஆத்மான்னு புரிஞ்சு என்ன பண்ணுங்க? உட்காருங்க. क्योंकि ஏன்னா तुम सब ब्रदर्स हो, நீங்க எல்லாருமே சகோதரர்கள். இதுக்கு ஏன்னான்னு வேற இப்ப கேள்வி கேட்கிறார். நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு உட்காரணும். ஏன்னா நீங்க எல்லாரும் சகோதரர்கள். யாரோ ஒருத்தர்னா தான் நீங்க அப்படியா இப்படியான்னு யோசிக்கணும். இங்க இருக்கிற எல்லாருமே யாருதான்? சகோதரர்கள். உட்காருங்க. ஏகி பாப்புக்கே பச்சைகோ, ஒரே அப்பாவுக்கான குழந்தைங்க தான். ஏகி பாப்பு சே வர்ஷா லேனாக, ஒரே ஒரு அப்பாட்ட இருந்து தான் நீங்க சொத்தையும் ஆசையும் எடுத்துக்கணும். ஹூபஹூ ஜெய்சே 5000 வருஷ பகலே, அதுவும் அப்படியே புதுசா ஒன்றும் பண்ண போறது இல்லை. அப்படியே 5000 வருஷத்திற்கு முன்னால் போலவே தந்தையிடம் இருந்து ஆஸ்தி எடுக்க வேண்டும். எப்படி நீங்க எடுத்திருந்தீங்க அப்படி எடுக்க போறீங்க. ஒன்னும் புதுசா என்ன பண்ண வேண்டாம், லௌகிகமா கிழிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாபாவும் சொல்றார், நீ ஒன்னும் புதுசாலாம் என்ன பண்ண வேண்டாம். ஹூபஹூ அப்படியே போன 5000 வருஷத்திற்கு முன்னால எப்படி எடுத்து இருந்தீர்களோ அப்படி என்ன பண்ண போறீங்க? எடுக்க போறீங்க. இதுல ஒரு கஷ்டமும் இல்லையே. இந்த சங்கமிகம் ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆமாவா இல்லையா? சின்ன சின்ன கஷ்டம் வருதா? அப்ப நீங்க ஏதோ புதுசா கழிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எங்கேயாவது எதுக்காவது கஷ்டப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? பாபா சொல்றாரு, புதுசா நீ ஒண்ணு என்ன பண்ண வேண்டாம், கிளிக்க வேண்டாம். நீங்க அப்படியே என்ன பண்ணா போதும், எடுத்தால் போதும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யத்தில் இருந்தீர்கள். பாப் பைட் சம்ஜாத்தேகே, தந்தை உட்கார்ந்து புரிய வைக்கிறார். அவரும் ரிலாக்ஸ் ஆயிட்டார். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்ப உட்கார்ந்துருக்கிறேன். பாபா சொல்ற, நீங்களும் உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டியா, முன்னால என்ன பண்ணுங்க, உட்காருங்க. ஆனா எப்படி உட்காரணும்? ஆத்மான்னு புரிஞ்சு. பாபா இப்போ அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்போ பாபா சொல்றாங்க, நீங்க சூரிய வம்சத்தின், அதாவது உலகத்தின் எஜமானர்களாக எப்படி ஆக முடியும் என்பதை அமர்ந்து புரிய வைக்கின்றார். முஜு அப்பனே பாப்புக்கோ யாது கரோ, தந்தையாகிய என்னை நீங்க நினைவு செய்யுங்க. தும் சப் ஆத்மாயே பாயி பாய் ஹோ, நீங்க எல்லாரும் ஆத்மாக்கள், சகோதரர்கள். ஊஞ்சத்தை ஊஞ்சு பகவான் ஏகிஹே, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒரே ஒருவர் தான். உஸ் சச்சே சாஹேப்கே பச்சே சாஹேப் ஜாதே, அந்த உண்மையான எஜமானனின் குழந்தைகள் நீங்க. ஒரு முதலாளி பசங்கன்றார். நாமெல்லாம் யாரு? முதலாளி பசங்க. முதலாளி பசங்க எப்படி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, ஜாலியா இருப்பாங்க, குஷியா இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. நாமெல்லாம் யாரு? சாஹேப் ஜாதே. நாமெல்லாம் யாரு? இறைவன் எஜமானன். லௌகிக்கத்தில் அப்படித்தானே சொல்றாங்க. நாம யாரு? அந்த எஜமானனினுடைய, முதலாளியினுடைய குழந்தை. சும்மா ஜாலியா சைட்டுக்கு போகலாம், வேலை பார்க்குற இடத்துக்குலாம் போகலாம், ஒன்று டைரக்ஷன்லாம் கொடுக்கலாம். பட் ஆனாலும் அதுல பெருசா பாதிப்பே இருக்காது. புத்தி விடுபட்டு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். நீங்க சாஹேப்புக்கே பச்சே சாஹேப் ஜாதே, எஜமானனின் குழந்தைங்க. ஏக பாபு பைட் சம்ஜாத்தே, இதை அப்பா அமர்ந்து புரிய வைக்கிறார். திரும்பி திரும்பி அவர் சொல்லிட்டே இருக்கார். ஏன்னா நம்ம புத்தி உடனே யாரோ புரிய வைக்கிறாருன்னு நினைச்சிடக்கூடாது. நான் தான் சொல்றேன்.
उनकी श्रीमत पर बुद्धि का योग लगाएंगे तो அவரது ஸ்ரீமத் படி புத்தியின் தொடர்பை இணைத்தீர்கள் எனில் உங்களுடைய அத்தனை பாவங்களும் அறுபட்டுவிடும். சப் துக் தூர் ஹோ ஜாயேங்கே, எல்லா துக்கமும் தூர விலகி போய்விடும். बाप से जब हमारी आंखें मिलती है तो सब दुख दूर हो जाते हैं. பாபா இவ்வளவு சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்றார். எப்பொழுது உங்கள் பார்வையை தந்தையின் பார்வையோடு ஒன்று கலக்க செய்கிறீர்களோ அப்பொழுது எல்லா துக்கங்களும் தூர போயிடும். பாபாவும் உங்களை பார்க்கணும், நீங்களும் பாபாவை பார்க்கணும். இந்த சம்பவத்தை நீங்க செய்யணும். செய்தால் எல்லா துக்கங்களும். ராமாயணத்துல ஒரு வார்த்தை உண்டு, அண்ணலும் நோக்கினான். இங்க பகவான் நாம பக்தியில பாடிட்டு இருந்தோம், கடைக்கண் பார்வையன்னு கேட்டோம். அபிராமிட்ட போய் கேட்டோம், நீ என்னைய நேரையெல்லாம் பார்க்க வேண்டாம், ஒரு ஓரமாவது பார்த்தா போதுமே, என்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீந்துருமே. பாபா என்னைய பார்க்கணும்னா நிறைய வானிலை சொல்றாரு. பாபா என்னைய பார்க்கணும்னா நான் பாபாவினுடைய சேவையை செய்யணும். என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா பாபா என்னைய பார்க்கணுன்ற, என் வேலையை பார்க்கணும்னா அது ஒண்ணுமே இல்லை. இது பாபாவுடைய சேவைன்னா இது என் சேவை, இது ஒழுங்கா நடக்கணுமேனு பாபா என்ன பண்ணுவாரு பாப்பார். பாபா சொல்றாங்க என்னை நினை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லல, புது வார்த்தையை கண்டுபிடிக்கிறாரு. என்ன புது வார்த்தை இன்னைக்கு? எப்போ உங்களது பார்வையை தந்தையின் பார்வையோடு ஒன்று கலக்க செய்கிறீர்களோ, அதாவது சந்திக்க செய்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுடைய எல்லா துக்கங்களும் நீங்கி போய் விடுகிறது. நான் பாபாவை பார்க்கறேன்னா ஃபர்ஸ்ட், நான் பாபா பார்த்தேன்னா பாபா என்னை பார்த்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. காந்தமா இழுக்கும் அந்த பார்வை. என்ன பண்ணணும்? நீங்க பாபாட்ட திருஷ்டி வாங்கினீங்கன்னா பாபாவுக்கு உங்களை தவிர வேற யாரையும் பார்க்க தோணக்கூடாது. ராமாயணத்துல ஒரு சீன் உண்டு. தோள் கண்டார் தோள் கண்டார் தோளையை கண்டார், தாழ் கண்டார் தாழ் கண்டார் தாளை கண்டார். தோளை பார்த்துட்டு போனாங்களாமா சில பேர், ராமனுடைய தோளிலிருந்து முகத்தை கூட எட்டி பார்க்கல. தோளை பார்த்தவங்க தோளையே பார்த்து போறாங்க. ராமர் கடந்து போறாரு, பக்கத்துல தோழி கேட்கறாங்க, ராமர் முகத்தை பார்த்தியா? இல்ல. அவர் தோளை பார்த்தேன், தோளை பார்த்துட்டு இருக்கும்போது நகர்ந்துட்டார். இன்னொருத்த கேட்கிறார், நீ ராமனுடைய முகத்தை பார்த்தியா? இல்லையே. நான் அவருடைய காலை பார்த்தேன், பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டார்? நடந்துட்டார். அந்த ஒரு பார்ட்டே அட்ராக்ஷன். பாபா சொல்றாரு, நான் உங்களை பார்க்கும்போது நான் உலகத்தையும் மறந்துடணும், நான் உங்களை மட்டும்தான் பார்க்கணும். அதே மாதிரி நான் பாபாவை பார்க்கும்போது நான் உலகத்தை என்ன பண்ணிடணும்? மறந்துடணும். பாபாவை நான் பார்க்கிறேன், பாபாவை நான் பார்த்துட்டு இருக்கும்போது பாபா என்னைய பார்க்கிறாரு. இப்படி ஒரு அனுபவம் செய்தால் உங்களுடைய எல்லா துக்கங்களும் என்னவாயிடும்? யோகா அப்படி நடக்கணும்ன்றார். யோகா அப்படி நடக்கணும். எனக்கு முன்னால பாபாவை தவிர யாரும் இல்லை. அதே மாதிரி பாபாவுக்கு முன்னாலேயும் என்னைய தவிர இப்போ இது சுயநலம் இல்லையா? பரவாயில்லை, நான் மாறினா உலகம் மாறிடும். அதனால பாபா நீ என்னைய மட்டும் மாத்திரு, நீ உலகத்தெல்லாம் என்ன பண்ணிரு? மறந்துரு. நீ இவங்களெல்லாம் பார்க்க வேண்டாம், நீ என்னைய மாத்திரு. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன, நீ தானே சொன்ன ஸ்லோகன், நான் மாறினா உலகம் மாறும். அப்புறம் ஏன் நீ உலகத்துல நினைக்கிற? இப்போ உனக்கு ஒரே ஒரு குழந்தை, அது நான் மட்டும்தான். நான் உன்னைய தான் பார்த்தாகணும். வீட்டுல 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற வேலை, ஒருத்தர் முடிஞ்சு இன்னொருத்தர் பார்க்கறத தவிர வேற வேலையே இல்லை. பாபாவும் நான், பாபா என்னைய பார்க்கிறார், நான் பாபா பார்க்கிறேன். ஆங்கே மிலானே காபி அர்த்த சம்ஜாத்தேகே. கண்கள் சந்தித்தல் என்பது சும்மா பார்க்கறது வேற. பாபா சொல்ற ஆங்கே மிலானே காபி அர்த்த சம்ஜாத்தேகே. கண்கள் சந்திப்பதற்கும் அர்த்தம் புரிய வைக்கிறார். கண்ணும் எப்ப பார்க்கும்? பாபா சொல்றார், अपने को आत्मा समझ बाप को याद करो. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்யுங்க. यह याद की यात्रा, இது நினைவு யாத்திரை. इसको योग अग्नि भी कहा जाता है. இதற்கு யோக அக்னி என்றும் சொல்லப்படுகிறது. इस योग अग्नि से तुम्हारे जो जन्म जन्मांतर के पाप है वह भस्म हो जाएंगे. இந்த யோக அக்னி மூலமா ஜென்மத்திற்கான பாவங்கள் அத்தனையும் பஸ்பமாகிடும். ஒரே செகண்ட். நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு இப்ப பாபான்னு நினைச்சு உட்கார்ந்தாச்சா, இப்பவுமே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எந்த கர்ம கணக்கும் கிடையாது. நமக்கு கர்ம கணக்கெல்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டலே போய் பெட்டிலே படுத்தாலும் கூட சொல்லுவாங்க, உஷா பெஞ்சு சொல்லுவாங்க, ஏதோ கர்ம கணக்கு போல் இருக்குது, செஞ்ச பாவம் போல் இருக்குது, தப்பு அப்படி நினைக்காது. இங்க டாக்டருக்கு நர்ஸுக்கெல்லாம் சேவா பண்றதுக்கு பாபா என்ன பண்ணிருக்கிற, அது பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன் கர்ம கணக்கெல்லாம் நான் எப்பவும் அழிச்சுட்டேனே, ஒரே ஒரு செகண்ட் நான் ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைச்ச மாத்திரத்துல எது முடிஞ்சு போச்சு?
ஜனம் ஜனமாந்தருக்கே பாபசம் ஹோ ஜாயங்க, ஜென்ம ஜென்மத்திற்கான பாவம் என்னவாயிடும், அழிஞ்சு போடும். நான் எப்பமோ அழிச்சிட்டேன், அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல் போகணும், ஏன்னா அங்கே சேவை, ஏன் கோர்ட்டுக்கு போகணும், ஏன் ஜெயிலுக்கு போகணும், போனாலும் போங்கன்றார். என்ன பாபா நீ ஜெயிலில் போய் சொல்லிட்டாங்களே, நீ பார்த்துட்டு இருந்தே, ஆமாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அங்கே தான் உனக்கு சேவை இருக்குதுன்னு அங்கே போய்த்தானே ஆகும். இதை ஏன் கர்ம கணக்குன்னு நினச்சி கஷ்டப்படுறீங்க, நான் ஏதோ பாவம் செஞ்சணும், பாவம்லாம் அழிஞ்சாச்சு. சங்கமயுகத்தில் என்னைக்கு நமக்கு ஆத்மா பாடம் கேட்டு பரமாத்மா பாடம் புரிஞ்சு யோகா பண்ணாமோ அன்னைக்கே நம்ம பாவ கர்மம்லாம், ஒருவேளை சங்கமயுகம் வந்த பிறகு இப்போ எக்ஸ்ட்ராவாக புதுசாக பாவம் பண்ணுறீங்கன்னா அதை அனுபவிக்கிறது வேற. ஆனால் பழைய பாவம் இங்கே எதுவுமே இல்லை, பாவம் பஸ்மமாயிடுச்சு. ஜன்ம ஜன்மத்திற்கான பாவம் இந்த யோக அக்னியினால் பஸ்பமாகி விடுகிறது. கைசி துக்குதாம், இந்த உலகமே துக்கதாம், அத்தனை பேரும் நரகவாசிகள். तुमने बहुत पाप किए गए, इसको कहा जाता है ராவன் ராஜ்யம். நீங்க நிறைய பாவம் செய்திருந்தீங்க, இந்த உலகத்துக்கு பேரு ராவண ராஜ்யம், சத்தியுகத்தை ராமராஜ்யம் சொல்றோம். தும் ஐசா சம்ஜா சக்தே ஹோ, நீங்க இப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். இது ராவண ராஜ்யம், அது ராமராஜ்யம், சத்தியுகம், இதையெல்லாம் புரிய வைக்கலாம். பல் கித்தனாபி படி சபா பைட்டி ஹோ பாஷன் கர்ணேமே ஹர்ஜா தோடேகி, எவ்வளோ பெரிய சபை உட்கார்ந்துருந்தால், உங்க முன்னால 1,00,000 பேர் உட்கார்ந்துருக்கட்டும், 5 பேர் உட்கார்ந்துருக்கட்டும், உங்களுக்கு சொற்பொழிவு செய்யறதுல எந்த கஷ்டமும் சிரமமும் அல்லது கூச்சமும் கிடையாது. ஏன்னா பேச போறது யாரு, பாபா. நான் பேச போறேன்னு பயம், ஐயோ நிறைய பேர் இருக்காங்களே நான் என்ன பண்ணுவேன். பாபா சொல்ற எத்தனை பெரிய சபை அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தும் தோ பகவான் வாச்சு ககுத்தே ரகுத்தே ஹோ, நீங்க பேசிட்டு இருக்கும் போதே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பகவானின் மகா வாக்கியம், பகவானின் மகா வாக்கியம். நான் சொல்றேன்னா ஒரு நடுக்கம், ஒரு பயம். ஆர்மியில இருந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டாங்க பிரம்மா பாபாவை. ஏன்னா 2 குரங்கு சண்டை போடுது, இந்தியாவும் சைனாவும். ஆனா பொருள் என்னமோ யாருக்கு தான் கிடைக்க போகுது, ராஜ்யம் என்னமோ யாருக்கு தான் கிடைக்க போகுது, நமக்கு தான் கிடைக்க போகுது. இந்த வேடை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அரசாங்கத்தை, இந்திய அரசாங்கத்தை குரங்குன்னு சொல்லி இருக்கிறார். அதுவும் ராஜ்யத்தை நாமளே பறிச்சுக்கலான்னு வேற சொல்றார். அப்ப இது நமக்குத்தான் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு இவங்க தீவிரவாதி கூட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு சோதனை பண்ண வராங்க. பாபாவை சந்திச்சே ஆகணும்னு சொல்றாங்க. அலோ பண்ணல முதல்ல சிஸ்டர்ஸ், அங்க வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டியில இருக்கிறவங்க. பிறகு பாபாவே வர சொல்லுங்கன்றார். இப்போ பாபாட்ட கேட்கறாங்க, நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்களா, 2 குரங்குகள் சண்டை போடுது, ராஜ்யம் என்னமோ நமக்கு தான். இது நான் சொல்லலை, பாபா சொல்றார். பாபா யாரு, அவர் மேல இருக்கிறார், சிவபரமாத்மா, அவர் ஜோதியா இருக்கார். இப்படி ஆர்மிக்காரங்கிட்ட சொன்னா நம்புவாங்களா? நம்ம பக்கத்துக்காரங்களே நம்ப மாட்டாங்க, நம்ம கூட பிறந்ததே நம்ப மாட்டேங்குதுங்க. ஆர்மிக்காரங்கள்ட்ட, அதுவும் அரெஸ்ட் பண்றதுக்குன்னு வந்த ஆள்கிட்ட போய் சொன்னாங்களா? சொல்றவர் பாபா, பிரம்மா பாபா. அவர் அனுபவத்துல சத்தியத்தை உணர்ந்து சொல்ற. அவருக்கு ஒரு இம்மி டவுட் இருந்தாலும் கூட தூக்கிட்டு போயிருப்பாங்க. அவருக்கு 100% நம்பிக்கை இருந்துச்சு. சொல்றவர் பாபா. அப்படிங்களா? அவர் எங்க இருக்கார்? மேல இருக்கார். அவர் எப்ப வருவார்லாம் தெரியாது. ஆர்மி வேர்டு அவங்க சொல்றாங்க பாருங்க, அரெஸ்ட் பண்ண வந்து ஆர்மிக்காரங்க வேர்டு. இனிமேல் வந்தா சொல்லுங்க, இந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. அதுக்கு பிரம்மா சொல்றார், சரி சொல்றேன், இனிமே வந்தா சொல்லுங்க, இந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, இது அரசாங்கத்துக்கு எதிரான வார்த்தை. இந்த கான்வர்சேஷன்லாம் எவ்வளோ பெரிய சத்தியத்தினுடைய அனுபவத்துல பிரம்மா இருக்கு. அதாவது அவர் ஃபீல் பண்றார், இதை நான் சொல்லல. பாபாவும் சொல்றார், நீங்க எங்க சொற்பொழிவு செய்தாலும் தும் தோ பகவான் வாச்சி ககுத்தே ரகுத்தே ஹோ, இது இறைவன் சொல்றார், இதை இறைவன் சொல்றார், அதை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன்னா என்கிட்ட மாட்டிப்பாங்க, அப்புறம் அதுங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒன்னால நான் கட்டேன், என்னால நீ கட்டேன்ற மாதிரி ஆயிடும். அதனால பாபா என்ன சொல்றாரு, இதை இறைவன் கூறுகிறார். அப்போ என்ன ஆயிடுது, அவங்க உங்களை நினைக்க போறது இல்லை, உங்களுக்கும் தன்னகங்காரம் வரப்போறது இல்லை. அப்போ பாபா சொல்றார், நீங்க இதை சொல்லிட்டே இருங்க. சிவ பகவான் வாச், சிவ பகவானுடைய மகா வாக்கியம், ஹம் சப் ஆத்மாயே உன்கி சந்தானகே, நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள், அவருடைய குழந்தைங்க, பிரதர்ஸ், சகோதரர்கள். மற்றபடி ஸ்ரீ கிருஷ்ணக்கு கோயி சந்தானத்தே ஐசே நகி ககங்க, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னு யாரும் சொல்றதே இல்லை. நான் இத்தனி ராணியாகி தீ,
இவ்வளவு ராணிகளும் இருந்தது கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ண காத்தோ ஜப் ஸ்வயம்பர் ஹோத்தாகி, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எப்போ ஸ்வயம்பரம் ஏற்படுதோ நாமிகி பதில் ஜாத்தாகி, அவருடைய பெயரை என்னவாயிடுது மாறி. நாராயணனுக்கு குழந்தை இருந்ததை காண்பிக்கிறாங்க, ஸ்ரீகிருஷ்ணருக்கு காண்பிக்கல. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணன் இளவரசன், அவர் திருமணம் ஆகாத இளைஞன். அப்போ பாபா சொல்றாரு எப்ப திருமணம் ஆகுதோ அப்போ ஒரு பெயரே மாறிடுது. ஐசே ககேங்கே லக்ஷ்மி நாராயண் கே பட்ஜெட், லக்ஷ்மி நாராயணனுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொல்லுவோம். ஸ்ரீ கிருஷ்ண காத்தோ ஜப் ஸ்வயம்பர் ஹோத்தாகி, ஸ்வயம்பரம் ஏற்படும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணருக்கு பெயர் மாறுது. ராதா கிருஷ்ணகி, ராதா கிருஷ்ணன் தான் ஸ்வயம்பரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆகுகிறார்கள். தப் ஏக பச்சா ஹோத்தாகி, அப்ப அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இது உன்கி டினாசிட்டி சல்தி, பிறகு அவர்களது குலம் தொடர்கிறது. தும் பச்சோங்கோ, இவ்வளவு கதை சொல்றார். ஒரு குழந்தை பிறந்துச்சு, லட்சுமி நாராயணனுக்கு தான் குழந்தை, கிருஷ்ணருக்கு ராதைக்கெல்லாம் அவங்களுக்கு திருமணம் ஆகாத பொழுது, இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு தும் பச்சோங்கோ அப் மாமேக்கம் யாது கரணாகே, குழந்தைங்களாகி நீங்க இப்போ என் ஒருத்தரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். விஸ்தாரம் புரிய வச்சு பாவசாரத்துக்கு கொண்டு வர, இப்போ நீங்க குழந்தைங்களாகி நீங்க என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இதை போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு கூடாது. மாணி முடிஞ்சோன்னு முதல் டிஸ்கஷன், 2 குழந்தை இல்லையா, ஒரு குழந்தை தானா, இதுல எல்லாம் நம்ம போகக்கூடாது, தேவையே இல்லை. நீ வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்கும், வேலை செய்யறதுக்கு முன்னாலே சம்பளத்தை பத்தி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பேச வேண்டாம். நம்பிக்கையான முதலாளி பாபா. பாபா சொல்ற இனி நினை, மற்றதெல்லாம் என்ன நடக்கணுமோ அது நடக்கும், என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். சொர்க்கத்தை பத்தியே ஜாஸ்தி சிந்தனை வேண்டாம். புரிஞ்சுக்கோங்க, சிந்தனை பண்ணுங்க, சந்தோஷம் பண்ணுங்க. ஆனா வாக்குவாதமாலாம் என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டாம், போக வேண்டாம். பாபாவே லட்சுமி நாராயணன், ஸ்ரீகிருஷ்ணன், சுயம்பரம், குழந்தைங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றார், அப்பு மாமேகம் யாது கரோ. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். தேகக்கே சப் தரம் சோடோ, தேகத்தினுடைய எல்லா தர்மத்தையும் விட்டுடுங்க. பாப்புக்கோ யாது கரோ, தந்தையை நினைவு செய்யுங்க. கையில ஒரு கத்தியை பிடிச்சிட்டு இருந்தா அம்மா அப்பா எப்படி பதப்பதைப்பாங்க, ஐயோ விட்டு கீழே போட்டு சின்ன குழந்தை. அது மாதிரி பாபா சொல்றார், தேகத்தின் எல்லா தர்மத்தையும் விட்டுடுங்க. நான் முதலாளி இப்படித்தான் இருப்பேன், நான் சீனியர் அப்படித்தான் இருப்பேன், நான் ஜூனியர் இப்படி, நான் பிரதர், நான் சிஸ்டர், ஒண்ணுமே கிடையாது. வெறுமனே ஆத்மா. பாபா சொல்ற தேகத்தின் எல்லா தர்மங்களையும் விட்டுடுங்க. பாப்புக்கோ யாது கரோ, தந்தையை நினைவு செய்யுங்க. அப்பொழுது உங்களுடைய எல்லா பாவங்களும் அழிஞ்சிடும். நான் இவ்வளவு யோகா பண்ணியிருக்கிற என் பாவம் அழியலன்னா பாபா கொஸ்டின் கேட்கிறார், தேகத்தின் தர்மத்தை விட்டுட்டு என்னை நினைவு செஞ்சீங்களா? அப்ப என்ன ஆயிடும், எல்லா பாவமும் அழிச்சு. இன்னும் நான் இத்தனை வயசு, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இதுக்கு பேர் என்னது, தேகத்தின் தர்மம். தேகத்தின் தர்மம். நான் சின்ன பையன் தானே, இதுக்கு பேர் என்னது, தேகத்தின் தர்மம். பாசை இதெல்லாம் என்ன பண்ணிடுங்க, நீங்க சின்ன பையனும் இல்லை, வயசான ஆளும் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை. பாபா சொல்ற சரீரம் கொஞ்சம் மக்கர் பண்ணுது, அவ்வளவுதான். அதை என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். அவ்வளவு டிட்டாச்மெண்ட். அப்போ சரீரத்துக்கு கொஞ்சம் ரிப்பேருக்கு போக வேண்டியிருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு, அவ்வளவுதான். நான் ஹாஸ்பிட்டல் போகணும் சொல்லும் போதே சொல்லக்கூடாது. பாபா ரொம்ப ரிலாக்ஸா இருங்க. தேகத்தின் எல்லா தர்மத்தையும் என்ன பண்ணிடுங்க, விட்டுடுங்க. தேகத்தின் தர்மத்தை விட்டுட்டு என்னை நினைங்க, அந்த செகண்டே எல்லா பாவமும் என்னவாயிடும், பஸ்பம் ஆகிவிடும் அப்படின்றார் பாபா. பிறகு எந்த துக்கத்திற்கான விஷயமும் கிடையாது. ஏன்னா பாவம் அழிஞ்சு போச்சு. துக்கம்னாலே அங்க என்ன இருந்துட்டு இருக்குது, பாவம் இருந்துட்டு இருக்குது, அதுதான் துக்கத்தை உண்டாக்குது. பாபா சொல்ற சதோ பிரதான்தன் ஸ்வர்க்கமே ஜாயங்கே, ஸ்வர்க்கமே கோயி துக்கு ஹோத்தா நகி, சதோ பிரதானமாகி சொர்க்கம் போயிடுவீங்க. சொர்க்கத்துல ஒரு துக்கமும் இருக்காது, நரகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. துக்குக்கா சுக்குக்கா நாம் நிஷான் நகி, இந்த உலக நரகத்துல சுகத்தின் பெயர் அடையாளம் கூட இல்லை. இப்படி யுக்தியாக கூற வேண்டும். சிவ பகவானின் மகா வாக்கியம். சிவ பகவான் இவ்வளவு நேரமா வரதான் பேசிட்டு இருக்கிறார். இடையில அவர் என்ன பண்ணிக்க வேண்டியிருக்குது, நான் யார் தெரியுமான்றார். உலகத்துல சண்டியர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் யார் தெரியுமா, வேற வழி இல்லை, அவரே அவரை பத்தி என்ன பண்ணிக்க வேண்டியிருக்குது சொல்லுங்க. ஹே பச்சம், ஹே குழந்தைகளே, சிவபகவானுடைய மகா வாக்கியம். ஹே பச்சம், இஸ்ஸமை தும் ஆத்மாயே பதீத்துஹோ, இந்த நேரம் ஆத்மாக்களாகி நீங்கள் பதீத்தமாக இருக்கிறீர்கள். அப்பதீத்த கைசே பாவம் கைசே பனம். இப்ப நீங்க தூய்மையா எப்படி ஆகிறது, எப்படி நீங்க தூய்மை ஆக போறீங்க. முஜே புலாயாகி ஹே பதீத்த பாவனா, என்னை கூப்பிட்டதே ஹே பதீத்த பாவனா வா.
பாவன் கோத்தேகி ஹே சத்தியுமே, தூய்மையானவர்கள் சத்தியுகத்துல தான் இருக்கிறாங்க. பதீத்து ஹோத்தேகே கலியுமே, பதீத்தமானவங்க கலியுகத்துல இருக்கிறாங்க. கலியுகத்திற்கு பிறகு அவசியம் சத்தியுகம் உருவாகத்தான் வேண்டும். புது உலக ஸ்தாபனை, பழைய உலகத்தின் விநாசம் நிகழ்கிறது. பிரம்மா மூலம் ஸ்தாபனை என்ற மகிமை கூட இருக்கிறது. நாம் பிரம்மா குமார குமாரிகள், ஸ்வீகார புத்திரர்கள், ஸ்வீகாரம் செய்யப்பட்ட புத்திரர். சிவன் பிரம்மா மூலமா நம்மை தத்தெடுத்திருக்கிறார். நாம் பிராமணர்கள், உச்சி குடிமிகள். விராட ரூபமும் உள்ளது இல்லையா? முதலில் அவசியம் பிராமணன் ஆகியே தீர வேண்டும். தூய்மை ஆகணும். ஃபர்ஸ்ட் நாம பிரம்மாவின் மூலமாக பிராமணன் ஆக வேண்டும். பிரம்மாவும் பிராமணன். தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பவர்கள். சத்தியுமே சதா சுக்குகே துக்கா நாம் நகி. சத்தியுகத்தில் சதா சுகம், துக்கத்தின் பெயர் கூட கிடையாது. கலியுகத்தில் ஒரு பிரதர் எப்போ சொல்ல 32 பல்லு இருக்குதுன்னா 32 வேதனை இருக்குன்னு அர்த்தம். அது ஒண்ணு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு வேலையை கொடுக்கதான். சிலருக்கு நல்லா இருக்கும்போது சரித்தை விட்டுறாங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அந்த ஒரு அங்கமும் என்னைக்கோ ஒரு நாள் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வலியை வேதனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கலியுகத்தை பொறுத்துள்ள சரீரம் என்னைக்கு எப்போ ரிப்பேர் ஆகும், என்னைக்கு பாடாப்படுத்தும்னு தெரியாது. அபார் 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 துக்ககே. கலியுகம்னா என்னது? அபாரத்திலும் அபாரமான துக்கம். ஏன்னா முதல்ல புத்தி இதுல இருந்து எடுக்கணும். இது துக்கமான உலகம்னு தெரிஞ்சாதான் புத்தி இதுல இருந்து என்னவாகும், விடுபடும். இந்த சரீரம் நோய் என்னைக்கு உடம்பு சரியில்லையோ அன்னைக்கு கொஞ்சம் ஆத்ம பயிற்சி கூடுமா குறையுமா? உடம்பு சரியில்லாத போது ஆத்ம பயிற்சி கூடுமா குறையுமா? அனுபவத்துல சொல்லுங்க, சும்மா கொஸ்டின் ஆன்சர் சொல்லக்கூடாது. குறையும். ஆக்சுவலா ஆத்ம அனுபவம் ஆகிறது குறையும். ஆனாலும் மனசு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், நான் ஆத்மா நான் ஆத்மா சொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு தானே சார்ந்து இருப்போம். இப்போ ஆக்சுவலாக ஆத்மாவை சார்ந்தே இருக்க மாட்டோம். எப்போ ஹெல்த்தியா இருக்கும்போது. உடம்பு சரியில்லாம போகும்போது தான் நம்ம ஆத்மாவை என்ன பண்ண வேண்டியிருக்குது, நான் ஆத்மா இல்லையா, நான் பாபா குழந்தை இல்லையா, இந்த சரீரையும் இப்படி இந்த சரீரையும் இப்படி படுத்துதுன்னு லட்டு சாப்பிடும்போது தோணுமா? ஏசிக்குள்ள உள்ள போகும்போது தோணுமா? ஏசி ஆஃப் ஆகும்போது பாபா சிரமங்களை சந்திக்கும் போதுதான் நான் இந்த உடம்பு இல்லையே, நான் இந்த உடம்பு மூட்டு வலிக்குதுன்னா நம்ம சொல்லணும், நான் ஆத்மா இந்த மூட்டு நான் இல்லையே. நீங்க உணர்ந்தீங்கனாலே வலியினுடைய வேதனை குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா அவ்வளவு சீக்கிரத்துலலாம் உணர முடியாது. சும்மா இருக்கும்போது ஆத்ம பயிற்சி பண்ணாதான் உடம்பு சரியில்லாத போது ஆத்ம அனுபவம் ஏற்படும். உடம்பு சரியில்லாத போது ஆத்ம பயிற்சி செய்ய முடியாது. நீங்க யுத்த களத்துல போயிட்டு துப்பாக்கி பிராக்டிஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. சத்திர வேண்டிதான், தவான்னு சுட்டுவான் ஏற்றுருவேன். நீங்க ரொம்ப காலமா யுத்தம் போறதுக்கு முன்னால பயிற்சி பண்ணியிருந்தா யுத்த காலத்துல என்ன பண்ணலாம், என்னை திட்டுறாங்க ஒருத்தவங்க, அப்ப நான் ஆத்ம பயிற்சி பண்ண முடியுமா? ரொம்ப காலமா நான் பண்ணியிருந்தா ஒருத்தவங்க திட்டும் போது நான் என்ன பண்ண முடியும், அது ஆத்மா, அது சாந்த சுரூபம். இப்போதைக்கு தன் தர்மத்தை மறந்துடுச்சு, நானும் ஆத்மா சாந்த சுரூபம். என்கிட்ட இருந்து அந்த ஆத்மாவுக்கு பாபா என்ன கொடுத்துட்டு இருக்கார், சாந்தி கொடுத்துட்டு இருக்கார். இந்த பயிற்சியெல்லாம் என்னைக்காவது தோணி இருக்குதா, யாராவது உங்களை திட்டும் போது? இது கணத்துக்குள்ள நடந்துடும். இந்த பயிற்சி கணத்துக்குள்ள நடந்துடும். இது நீண்ட கால பயிற்சி பண்ணியிருந்தா அந்த செகண்ட் தோணும், ஐயோ பாவம். உங்களுக்கு டார்ச்சர் பண்றவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணணும், ஐயோ பாவம். இது ரொம்ப காலமா ஆத்ம பயிற்சி பண்ணியிருந்தா அந்த ஐயோ பாவம் வரும். உங்களுடைய திருஷ்டி பட்டதும் அவங்களுக்கே வெக்கமா இருக்கும், சரி நம்ம தேவையில்லாம கத்துறோமோ அப்படின்ட்டு. அவ்வளவுதான். நீங்க நீண்ட காலம் ஆத்மாபிமானம், ஒரு கீழே விழுந்துட்டீங்க, அடிபட்டுட்டீங்க, ரத்தம் ஓடுது, பார்க்கணும் தனியா, நான் யாரு, இந்த சரீரம் அதுக்கான கணக்கை என்ன பண்ணிட்டு இருக்குது, முடிச்சுட்டு இருக்குது. என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஐயோ அம்மா காப்பாத்துங்க, இன்னும் அந்த வேடெல்லாம் ஆத்ம பயிற்சியே பல வருஷமா ஆச்சுன்னு அர்த்தம், பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். நீங்க நல்லா இருக்கும் போதே ஆத்ம பயிற்சி பண்ணுங்க. உடம்பு சரியில்லாம போன பிறகுலாம் ஒண்ணுமே, எப்ப போகும் உடம்பு சரியில்லாம, எப்ப ஆக்சிடென்ட் நடக்கும் தெரியாது, தெரியவே தெரியாது, எப்ப பரீட்சை வரும் தெரியாது. அப்ப முன்னாலேயே பாபா சொல்ற துக்கப்படக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு, வரணும். அப்பதான் ஒழுங்கா என்ன பயிற்சி நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இல்லைன்னா படுங்கன்னு போயிடுவார் பாபா. நீ அழுறீங்கன்னா பாபா சொல்லுவார், நீ ஆத்ம பயிற்சி பண்ணல அழு. நீங்க எப்ப போய் பாபாட்ட அழுதாலும் என்ன சொல்லுவாரு,
நீங்க எப்ப போய் எதுக்கு பாபாட்ட அழுதாலும் என்ன சொல்லுவாரு? நீ அழு, நீ ரொம்ப நாளா என்ன பண்ணவே இல்லை. ஆத்ம பயிற்சி பண்ற நேரத்துல அழுகே வராது. பாபா இந்த ஆத்மா இப்படி கணக்க முடிச்சிட்டு இருக்குது, நான் பாத்துக்கிறேன் குழந்தையும் பாரு, நான் பாத்துக்கிறேன் குழந்தையும் பாரு. நீங்க மெசேஜா சொன்னீங்கன்னா பாபா பாத்துப்பாரு. நீங்க ஐயோ ராமான்னு ஒப்பாரி வச்சீங்கன்னா பாபாலாம் என்ன பண்ண மாட்டாரு. அது யார்ட்டையாவது சொல்லு, என்கிட்ட போய் சொல்லாரு. ஏன்னா பாபா சின்சியர் டீச்சர், அவர் விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஷோ காமிக்கவே முடியாது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் பாபா, இவ்வளவு துக்கப்படுறேன் பாபா, படணும் இல்லையா? ஆத்ம பயிற்சி பண்றவங்களுக்கு துக்கத்தினுடைய அடையாளமே இருக்காது. பாபா சொல்ற சத்தியுகம் ஜிஸ்கோ துக்க நாகோ, அங்க துக்கமே கிடையாது. சதோ பிரதானம் ஆக ஆக துக்கத்தின் அனுபவமே இல்லாமல் போயிடும். ஆத்மா சதோ பிரதானம் ஆக ஆக துக்கத்தின் அனுபவம் இல்லாமலேயே போயிடும். பாபாவுக்கு கடைசி வரைக்கும் இருமல் இருந்துச்சு, மம்மாவுக்கு கேன்சர் இருந்துச்சு, அவங்க யாருமே துக்கப்படலையே. அவங்க யாருமே என்ன பண்ணல, கேன்சர் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், இவ்வளவு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அவங்க எல்லா ஸ்டேஜும் கடந்து சரீரம் விடுற அன்னைக்கு கூட அவங்க எல்லாருக்கும் திராட்சைப்பழம் கொடுத்துருக்குறாங்க. மரண வேதனையில இந்த முகம் எப்படி இருந்திருக்கணும், அது பூ மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆத்மா கிளீனா இருக்குது. அவங்க ஃபீல் பண்ணல, என்ன பாபா என்னை கை விட்டுட்டியே அப்படிலாம் சொல்லலை, என்னை காப்பாத்துங்க சொல்லவே இல்லை. போனா போட்டும், இருந்தா இருக்கட்டும், நான் இருக்கிற வரைக்கும் யோகா பண்ணுவேன், சேவா பண்ணுவேன், அவ்வளவுதான். பாபா சொல்ற இது நீண்ட கால ஆத்ம பயிற்சியினுடைய பலன். நமக்கும் ஏன் பிரம்மாவுக்கு இருமல் வந்துச்சு, மம்மாவுக்கு கேன்சர் வந்துச்சு, எனக்கு ஒன்றும் வரக்கூடாதா? வரும், கணக்கு இருந்துச்சா வரும். ஆனா அவங்க துக்கப்படல, ஆத்ம பயிற்சியில இருந்தாங்க. நானும் ஆத்ம பயிற்சியில இருந்தா என்ன இருக்காது, ஆத்ம சதோபிரதானம் ஆயிடுச்சுன்னா என்ன கிடையவே கிடையாது. வேற சரீரத்தை விட போற பாப்பா பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு வந்துட்டார், அவ்வளவுதான். தலையில கை வச்சுட்டு வந்துட்டார். உங்களால முடியுமா, என்னால முடியுமான்னு கேட்டு பாரு. வேற சரீரம் விட போறாரு, தலையில கை வைக்கிறாரு, வேற சரீரம் விடுறாரு, அவர் திரும்பி வந்துடுறாரு. அவ்வளோ அப்போ என்ன அந்த ஆத்மா போகணும், போக வேண்டிய நேரத்தில் அது என்ன பண்ணுது, போகுது. கல்ப கல்பம் இந்த செகண்ட் இந்த நொடி இந்த ஆத்மா போகணும்னா என்ன பண்ணும், போயிடும். இதுல ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம்? ப்ரேயருங்கிற வேர்டே எங்க கிடையாது, பிகேட்டா கிடையாது. ஏன்னா எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. கல்ப கல்ப அப்படித்தான் நடக்குது. இதுல கூட ஏதோ ஒரு நன்மை இருக்குது. பாபா சொல்றார், நீண்ட கால அபியாசம் ஆத்மாவை சதோபிரதானமாக்கும். சதோபிரதானமானா நீங்க கேள்வி கேட்பீங்க, துக்கம்னா என்ன, துக்கம்னா என்ன? இப்ப கேட்கலாமா? பாபா துக்கம் துக்கம்னு எல்லாரும் சொல்றாங்களே, கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாங்களே, சிரமம் சிரமம்னு சொல்றாங்க, வலி வலின்றாங்களே, அப்படின்னா என்ன? அப்படிலாம் இன்னும் ஆகலை, ஆனா ஆகலாம்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் மம்மா பாபா. அப்படிலாம் என்ன பண்ண முடியும், ஆக முடியும். குல்சார் தாதிக்கு கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அனுபவம் சொல்றாங்க, பெரிய பெரிய ஊசியா போடுவாங்க, ஆனா அவங்க முகத்துல எந்த சலனமும் இருக்காது. எதுக்கு ஊசி போட வாரீங்கன்னு என்ன பண்ண மாட்டாங்க. பாபா சொல்ற அவங்க சரீரத்துக்கான டியூட்டியை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றார், நீங்க சதோ பிரதானம்னா துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. இது ராவண ராஜ்யம். இந்த ராவணன், இந்த ராவணன் பாரதத்தின் நம்பர் 1 எதிரி. ஒவ்வொருவரிடத்திலும் 5 விகாரங்கள் இருக்கின்றன. சத்தியுகத்தில் எந்த விகாரமும் இருக்காது. அது பவித்திர இல்லற தர்மமாக இருந்தது. இப்பொழுதோ துக்கத்தின் மலை விழுந்து கிடக்கிறது. கமா பாபா சொல்றார், இப்போ கலியுகத்துல துக்கத்தினுடைய கல்லு விழல, பாறாங்கல்லு விழல, எது விழுந்திருக்குது, மலை விழுந்திருக்கிறது. அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டார் பாபா. கமா அவரு பி கிருநேகே அப்படின்னா என்ன அர்த்தம், அவரு பி கிருநேகே இன்னும் விழப்போகுது அப்படின்றார். அப்படின்னா என்ன, விழுந்தா விழட்டும், விழுந்தா விழட்டும், அது எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லணும் பாபாட்ட. துக்கம் இப்பமே மலை விழுந்து கிடக்குது, மலை பகாடு மவுண்டைன். பாபா சொல்றார், இனியும் விழத்தான் வேண்டும். ஏக இத்தனைய பாம்சாதி பனாத்தே ரகத்தேக ரக்கனை கேலியே தோடேகி. இவங்க இவ்வளோ குண்டுலாம் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக இல்லை. பகுத் ரிப்பைன் கர்ரகேகே. அவங்க நாளுக்கு நாள் குண்டெல்லாம் ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப ஷார்ப்பா, ரொம்ப பவர்ஃபுல்லா தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம யோகா அப்படி போயிட்டு இருக்குதா, நாளுக்கு நாள் இன்னும் ஷார்ப்பா, இன்னும் பவர்ஃபுல்லா நாம பண்றோமோ இல்லையோ. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த கொலைகாரன் திருடன் அரசியல்வாதிங்க அவங்கெல்லாம் உழைக்கிற அளவுக்கு இந்த ஆன்மீகவாதிகள் கொஞ்சம் உழைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊர் என்னைக்கோ தெரிஞ்சிருக்கும்.
அவங்க கெட்டவங்க கொடுக்கிற ஹார்ட் ஒர்க்கு நல்லவங்க என்ன பண்றதே இல்லை, செய்யறதே இல்லை. நல்லவங்க என்ன நல்லவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா இந்த உலகம் என்னவாயிடும்? நல்லவங்க விதியேன்னு உட்கார்ந்துடுறாங்க. என்னமோ தலையெழுத்து, யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம். கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கெட்டவங்க எல்லாம் இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்கிறாங்க? திருடெல்லாம் எப்படி இருப்பான்? சுறுசுறுப்பா தான் இருப்பான். குண்டு தயாரிக்கிறவங்களாம் எப்படிதான் இருப்பான்? சுறுசுறுப்பா இருக்கிறான். பாபா அவங்களுடைய காரியத்தை இன்னும் ரிஃபைன் பண்ணிக்கிட்டே போறாங்க. இதை விட இன்னும் என்ன பண்ணலாம் பெட்டரா, இதை விட பவர்ஃபுல்லான குண்டு எப்படி தயாரிக்கலாம், அவங்க ரிஃபைன் பண்றாங்க. நாமளும் பதிலுக்கு குண்டு போடணும். ஆத்மான்ற குண்டு போடுங்கன்றார். நம்ம குண்டும் கொஞ்சம் என்னவாகணும்? நம்ம குண்டு புஷ் புஷ்ன்னு போகுது. நம்ம எல்லா ஊர்லயும் என்ன பண்ணிட்டு தான் வரோம், போடுறோம். ஆத்மா பரமாத்மா பாம்லாம் போடுறோம். அது ஒன்றும் வேலைக்கு போய் பார்த்துட்டே போறாங்க. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா வாங்கி விபூதி படிச்சுட்டு போயிடுறாங்க. சில பேர் பிரசாதத்தை சாப்பிட்டாங்கன்னா கையை தொடச்சிட்டு போயிடுறாங்க. அது ஒரு உயிர். எது ஒரு உயிர்? ஒரு நோட்டீஸ் ஒருத்தவங்களுடைய உயிரை காப்பாத்துது, ஒரு குடும்பத்தை காப்பாத்துது. அந்த நோட்டீஸ் பார்த்த பிறகுதான் எனக்கு வாழ்க்கை வந்துச்சு. நான் சாக கடந்தேன், நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தேன். என் கையில நோட்டீஸ் வந்துச்சு, அதை படிச்சு பார்த்தேன். உடனே என் மனசை என்ன பண்ணிக்கிட்டேன், மாத்திக்கிட்டேன். அது ஒரு உயிரை என்ன பண்ணுது, காப்பாற்றக்கூடிய அருமருந்து. ஆனா நம்ம மக்கள் கையை தொடச்சிட்டு போறாங்க. அதுவும் இந்த திருவிழாலெல்லாம் போனீங்கன்னா அப்படி பயிர் இருக்கும் நெஞ்சு. நம்ம சேவைக்கு போவோம், அந்த தெருவெல்லாம் நம்ம நோட்டீஸா கிடக்கும், வேற ஒரு நோட்டீஸ் இருக்காது. பாவிகளா, அவ்வளவுதான் நம்ம பவர், அவ்வளவுதான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம பவரை ரிஃபைன் பண்ணணும். பாவச விஞ்ஞானிகள் எல்லாம் அவங்க குண்டை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அணுகுண்டெல்லாம் நாளுக்கு நாள் ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாமளும் நம்ம குண்டை என்ன பண்ணணும், கொஞ்சம் நீ ஆத்மான்னு சொன்னதுமே அவங்க அவ்வளவுதான் துக்கத்தை மறந்த. பிரம்மா பாபாட்ட ஒரு சிஸ்டர் வராங்க, விதவை, அழுதுகிட்டே வராங்க. நீ யார்? நான் ஒரு பாவப்பட்ட விதவை அப்படின்றாங்க. பாபா கையில ஒரு ஸ்லேட் இருந்துச்சு, ஒரு குச்சி இருந்துச்சு. பாருங்க, அந்த காலத்துல பட வழக்கம்லாம் கிடையாது. ஒரு ஸ்லேட்டு, ஒரு குச்சி. அவர் ஒரு புள்ளி வைக்கிறார். படம் வரைய தெரியாது போல் இருக்கு பாபாவுக்கு. ஒரு வட்டம் போடுறார். நீ ஆத்மா, இது சரீரம், நீ இது இல்லை. சரீரம் நீ இல்லை, நீ ஒரு ஆத்மா. அவ்வளவுதான், பினிஷ். இப்ப நீ யாரு? நான் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மா. அவங்க திரும்பி போகும்போது குஷியா போறாங்க. அழுதுகிட்டே வாங்க, சிரிச்சுக்கிட்டே போங்க. அப்படி சொல்ல முடியுமா நாம எல்லாருக்கும்? ஆத்ம ஞானம் கொடுத்தா நியாயமா வர்றவங்க அழுதுட்டு வந்தாலும் போறவங்க எப்படி போகணும்? ஆனா நம்ம பாயிண்ட் இன்னும் ஷார்ப் ஆகல. பாபா ரிஃபைன் பண்ணிட்டார். ஆத்மா பாடத்தை என்ன பண்ணியிருக்கிறார், ரிஃபைன் பண்ணிட்டார். அவர் ஒருத்தருக்கு ஆத்மான்னு சொன்னதுதான். அப்புறம் லைஃபுக்கும் துக்கம் இல்லை. நீ என்ன விதவையா, அழுதுட்டு இருக்கியே அப்படின்னு பிரம்மா பாபா யாரை பார்த்து கேள்வி கேட்டாங்க? அம்மாவை பார்த்து கேட்டாங்க. ஒரே ஒரு முறை அழுதாங்க. பாபாவை 2-3 நாளா பார்க்கல. பார்ட்டிஷன் டயத்துல சண்டை. பாபா டெய்லி வாணி சொல்ல வருவார் ராதே ஹோமுக்கு, இல்லத்துக்கு வரல. சிஸ்டர்ஸ் இருக்கிற வீட்டுக்கு வரவே இல்லை. 2-3 நாளா வரலன்னு அம்மா என்ன பண்றாங்க, அழுறாங்க. ஒரே ஒரு நாள் கேட்டார், நீ என்ன விதவையா? யாருதான் அழுவாங்க? அதுக்கப்புறம் சாகர வரைக்கும் அவங்க கண்ணில் என்ன வரவே இல்லை, கண்ணீரே வரல. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தை, அதுதான் பவர். பாபா சொல்றார், அங்க விஞ்ஞானிகள் நாளுக்கு நாள் குண்டுகளை ரிஃபைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரிகர்சல் ஹோகி பிர், அவங்க எதெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் அவர்கள் பரீட்சித்து பார்ப்பார்கள், டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஒரு குண்டு தயாரிச்சுட்டாங்கன்னா, பொக்ரைன் குண்டுன்னு பெருமையா சொல்லிக்கிறோம். அது அணுகுண்டு 1000 கோடி உயிர்களை வாங்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு கொண்டாடுறோம். பாபா ஒரு குண்டு தயாரிக்கிறாங்கன்னா ரிகர்சல். சிவகாசியில போனீங்கன்னா என்னைக்கும் தீபாவளியா இருக்கும். ராத்திரி பார்த்தீங்கன்னா அவங்க ரிகர்சல் போடுவாங்க. தயாரிக்கிற வெடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பாபாவும் சொல்றாரு, அவங்க குண்டு தயாரிக்கிறாங்கன்னு ரிகர்சல் பண்ணுவாங்க. பிறகு ஃபைனல் கோகா, பிறகு மொத்தமாவும் ஒரு ரியலா என்ன பண்ணிடுவாங்க, போட்டு முடிச்சிடுவாங்க. அபி சமை பகுத்து, இப்போ நேரம் ரொம்ப தொடைகி கம்மியாத்தான் இருக்குது. டிராமா தோ அப்பனே சமை பர் புரா ஹோகானா, டிராமானா தன் நேரத்துல முடிஞ்சிடும் இல்லையா? முதல்ல சிவ தந்தையின் ஞானம் இருக்க வேண்டும். குச்சிபி பாஷன் ஆதி சுரு கர்த்தே கோத்தோ, ஏதாவது சொற்பொழிவு போன்றவையை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் பகலே ககனாக. இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு வார்த்தை சொல்ற, ஏதாவது சொற்பொழிவு போன்றவை ஆரம்பிக்கிறீங்கன்னா முதலில் எப்பொழுதும் சொல்ல வேண்டும், ஒரு டேஷ் போட்டு, சிவாய நமக. என்ன சொல்லணுமாமா? சிவாய நமக. இந்த வார்த்தையை நான் இப்பதான் கேட்கிறேன்.
நீங்க எங்கேயாவது சொற்பொழிவு பண்ண போறதா இருந்தா முதல்ல என்ன வார்த்தை அதாவது என்னன்னா அவங்க உங்களை பார்த்து பயந்துடுறாங்க. நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்தே என்ன பண்ணிடுறாங்க, பயந்த கிறிஸ்டின் சொல்லு. பாபா சொல்றார் முதல்ல சொற்பொழிவு பண்ணீங்கன்னா சிவாய நமக. அப்ப சிவாய நமக சொல்லலாமா? இல்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றார். சிவாய நமக கியோங்கி சிவ பாபாக்கு ஜோ மகிமாகே. ஏன்னா சிவபாபாவுக்கு என்ன மகிமை உண்டோ அது அவர் கோயிக்கு நகி ஹோ சக்தி, வேற யாருக்கும் மகிமை இருக்கவே முடியாது. சிவாய நமகன்னா என்ன அர்த்தம்னா சிவனினுடைய மகிமையை பாடுங்கள்னு அர்த்தம். நீங்க எங்க போனாலும் முதல்ல யாருடைய மகிமையை பாடுங்க, சிவனினுடைய மகிமையை பாடுங்க. அந்த மகிமை வேற யாருக்கும் கிடையாது. சிவனின் ஜெயந்தி தான், அதாவது அவருடைய பர்த்டே தான். ஹீரே துல்லியகே, வைரத்துக்கு சமமானது. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரித்திரம் எதுவுமே கிடையாது. அவர் ஒரு மாயாஜால வித்தையெல்லாம் பண்ணல. அவர் ஒரு இளவரசன், ஜென்டலா இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிட்டார். பாபாசன் சரித்திரம், அதாவது மாயாஜாலம், அதிசயம், இது எல்லாமே சிவபாபாவினுடையது. சத்தியுகத்திலேயோ சிறு குழந்தையும் சதோ பிரதானமாகத்தான் இருக்கிறது. குழந்தைகளிடத்தில் எந்த சேட்டை போன்றவை இருக்காது. சேட்டைனா குறும்பு. கிருஷ்ணன் பானையை உடைச்சாரு, வெண்ணெயை திருடினாரு, அப்படிலாம் காண்பிக்கிறாங்க. அது சதோ பிரதான குழந்தை. அந்த குழந்தையை எந்த சிரமத்தையும் யாருக்கும் என்ன பண்ணாது, கொடுக்கவே கொடுக்காது. ஸ்ரீ கிருஷ்ணனை காண்பிக்கிறாங்க. அவர் வெண்ணெய் திருடினார், அதை திருடினார் என்றெல்லாம். அவங்க மகிமை என்ற பெயர்ல மேலும் மேலும் நிந்தனை செய்கிறார்கள். கித்தனா குஷிமே ஆக்கர் ககத்தே ஈஸ்வர் சர்வ வியாபிகே. எவ்வளவு குஷியா சொல்றாங்க, இறைவன் எங்கும் இருக்கிறார், சர்வ வியாபி, தேரமே பீகே மேரமே பீகே. அவர் உனக்குள்ளியும் இருக்கிறார், எனக்குள்ளியும் இருக்கிறார். ஏக படி பாரி கிளானிகே. இது மிகப்பெரிய நிந்தனை. ஆனால் தமோ பிரதான மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகவே முதலில் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். அவர் நிராகார தந்தை. அவருக்கு பெயரே கல்யாணகாரி சிவ், நன்மை செய்யும் தந்தை. அவருக்கு பெயரே என்னது? கல்யாணகாரி சிவன். சர்வகா சத்கதி தாத்தா, அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல். அவர் நிராகார் தந்தை. அவர் நிராகாரமான தந்தை, ஜோதி புள்ளி வடிவிலான தந்தை. அவர் சுகத்தின் கடல், சாந்தியின் கடல். இப்பொழுது ஏன் இவ்வளவு துக்கம் ஏற்பட்டது? இதெல்லாம் நீங்க சொற்பொழிவு செய்யும் போது சொல்லணும்னு பாபா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கிறார். அவர் அப்பா, அவர் சுகத்தின் கடல், அவர் அமைதியின் கடல். இப்பொழுது ஏன் இவ்வளவு துக்கம்? ஏனெனில் ராவண ராஜ்யம். ராவணன் எல்லோருக்கும் எதிரி. அவனை கொன்றாலும் அவன் சாவதே இல்லை. வருஷா வருஷம் தீ வச்சு எரிக்கிறாங்க தசராவில், ஆனாலும் அவன் சாகிறதே இல்லை. யகா கோயி ஏக்கு துக்கு நகிகே அபரம் அபாரு துக்குகே. இங்க ஏதோ ஒரு துக்கம் ரெண்டு துக்கம்லாம் இல்லை, அளவே இல்லாத துக்கம் உள்ளது. சத்யுகமும் அபாரம் அபார், அபாரத்திலும் அபாரமான, எல்லையே இல்லாத சுகம் நிறைந்த உலகம். 5000 வருடத்திற்கு முன்பு எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் ஆகி இருந்தீர்கள். இந்த ஆஸ்தியை தந்தையிடமிருந்து எடுத்து இருந்தீர்கள். சிவபாபா கட்டாயம் வருகிறார். ஏதாவது செய்வார் இல்லையா? துல்லியமாக அக்யூரேட் கர்த்தேகே தப்தோ மகிமா காயி ஜாத்தியே. ஏதோ செய்யறோம்னா ஏனோ தானோ இல்லை. அவர் செய்யறதும் எப்படி இருக்குது? மிக துல்லியமா, எதை எவ்வளவு எப்போ எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுட்டு போறார். அவர் அவ்வளவு துல்லியமா செய்யறதுனாலதான் மகிமை பாடப்படுகிறது. சிவராத்திரியும் சொல்லுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணனும் இரவில் பிறந்ததாக காண்பிக்கின்றார்கள். இப்பொழுது சிவராத்திரி, ஸ்ரீ கிருஷ்ணனின் ராத்திரி, இரண்டை பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் வருவதே எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவில். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜென்மமும் அமிர்த வேளையில் நிகழ்கிறது, இரவில் அல்ல. அதாவது சத்தியங்கிறது அதிகாலை பொழுது. அதை சொல்றார் பாபா. சிவனுக்கு ராத்திரி கொண்டாடுறாங்க, ஆனால் அதற்கான நாள் கிழமை எதுவும் இல்லை. இப்பதான் சிவன் பிறந்தார் இந்த நொடி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாம் சொல்றோம், குறிப்பிட்டு சொல்றோம். பக்தியில கூட அவங்க சொல்றாங்க இல்லையா, நவமி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கிருஷ்ணன் நவமியில பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிருஷ்ண அஷ்டமின்னு சொல்லுவாங்க. என்னமோ பாபா சொல்றார், ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஜென்மம் அமிர்த வேளையில் நடக்கின்றது. அமிர்த வேளை எல்லாவற்றை விட சுபமான முகூர்த்தம் என்று கூறப்படுகிறது. உலகத்துல லோக் ஸ்ரீ கிருஷ்ண கா ஜனம் 12 பஜா மனாத்தே. உலகத்துல அவர்கள் மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணனின் ஜென்மத்தை 12 மணிக்கு கொண்டாடுகிறார்கள். பரந்து ஆனால் அது பகல் கிடையாது, பிரபாத்.
காலை என்பது அதிகாலை 2-3 மணிக்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் நினைவும் செய்யப்படுகிறது. ஐசே தோடேகி 12 बजा विकार से उठकर कोई भगवान का नाम भी होंगे. 12 மணிக்கு விகாரத்தில் எழுந்து யாரும் பகவானின் பெயரை உச்சரிக்கவும் மாட்டார்கள், முற்றிலும் இல்லை. அமிர்த வேளை 12 மணிக்கு சொல்லப்படுவது இல்லை. அந்த நேரம் மனிதர்கள் பதீத்தமாய் அழுக்காகி இருக்கிறார்கள். வாயு மண்டலம் மொத்தமும் கெட்டுப்போய் இருக்கிறது. அடாயி பஜே தோடேகி கோயி விட்டுத்தாரே. 2:30 மணிக்கு யாரும் எந்திரிக்கிறதும் இல்லை. 3-4 बजे का समय अमृत वेला है. 3 மணி 4 மணி அமிர்த வேளை நேரம். அந்த நேரம் எழுந்து மனிதர்கள் பக்தி செய்கிறார்கள். இந்த நேரம் டைம் தோ மனுஷியோனே பனாயேகே. இந்த நேரம் எல்லாம் மனிதர்கள் உருவாக்குகிறார்கள். பரந்து வகு கோயி சமய கை நகி तो तुम श्री कृष्ण की वेला निकाल सकते हो, शिव की वेला कुछ भी नहीं निकाल सकते हो. यह तो खुद ही आकर समझाते हैं. तो पगले पगले महिमा बताने के शिव बाबा की. இந்த டைம் எல்லாம் குறிக்கிறது நாம தான். இந்த இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் ராகு கேது இதெல்லாம் நாமெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறோம். இவங்க தன் இஷ்டத்துக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப பகவான் தானே வந்து புரிய வைக்கிறார். முதல்ல சிவபாபாவின் மகிமையை பாட வேண்டும். கீத் பிச்சாடிமே நகி பகலே பஜானா சாகியே. பாடல் பின்னால இல்ல, முதல்லையே பாடணும். பாடல்னா என்ன சொல்றார்? மகிமை, சிவனுடைய மகிமையை முதலிலேயே பாட வேண்டும். சிவபாபா சப்சே மீட்டா பாபாகே. சிவபாபா எல்லோரை காட்டிலும் இனிமையான பாபா. உன்சே அவரிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. இன்றிலிருந்து 5000 வருடத்திற்கு முன்பு இந்த ஸ்ரீ கிருஷ்ணரினுடைய ஸ்ரீகிருஷ்ண சத்யுகா, இந்த ஸ்ரீகிருஷ்ணன் சத்யுகத்தினுடைய முதல் இளவரசனாக இருந்தார். அங்கு அபாரத்திலும் அபாரமான சுகம் இருந்தது. இப்பொழுதும் சொர்க்கத்தின் மகிமை பாடுகிறார்கள். யாரேனும் இறந்து விடுகிறார் என்றால் இன்னார் சொர்க்கம் சென்றார் என்று கூறுகிறார். அரே, யாராவது சொர்க்கம் போயிட்டாங்கன்னு சொன்னா பாபாக்கு உடனே வந்து என்னதான் வார்த்தை வருது? அரே. அரேன்னு அடே. என்ன சொல்றார்? அபித்தோ நரகுகே. இப்ப இருக்கிறதே என்னது? நரகம். சொர்க்க ஹோத்தோ சொர்க்கமே புனர்ஜன்ம லே சகே. சொர்க்கமாக சொர்க்கத்துல வாழ்ந்திருந்தால் சொர்க்கத்துக்கு போலாம். சொர்க்கத்துல வாழ்ந்திருந்தா சொர்க்கத்துக்கு போலாம். நரகத்துல வாழ்ந்திருந்தா நரகத்துக்கு தான் போலாம். நாமெல்லாம் எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம சொர்க்கம் போறோம்னா வாழ்றதும் சொர்க்கத்துல வாழணும். நான் நல்லா இருக்கேன்னா நீங்க சொர்க்கம் போவீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சத்தியமா நீங்க டேஸ்ட் தான். பாபா சொல்றார், ஏன்னா அந்துமதி சோகதி. கடைசி உயிர் பிரியும் போது நீங்க எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு உலகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆஹா பாபா, ஆஹா டிராமா, ஆஹா என் பாக்கியமேன்னு சொல்லிட்டு ஆத்மா போச்சுன்னா அது எங்க போகும்? இது ஐயோ ராமாலாம் சொல்லிட்டு இருக்குது. பாபா சொல்ற, சொர்க்கத்தில் வாழ்பவர்கள் சொர்க்கம் போவாங்க, நரகத்தில் வாழ்பவர்கள் நரகத்துல தானே போயாகும். பாபா சொல்ற, எப்படி வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போக முடியும்? வாழ்க்கையில சுகம் அனுபவம் செய்யணும். பாபா சொல்றார், அந்துமதி சுகதி. சொர்க்கத்தில் இருந்தால் சொர்க்கத்தில் புனர்ஜன்மம் எடுக்க முடியும். புரிய வைக்க வேண்டும். हमारे पास तो इतने वर्षों का अनुभव है, वह सिर्फ 15 मिनट में तो नहीं समझा सकते. நம்மிடமும் இவ்வளவு அனுபவம் இருக்கிறது. அவர்கள் வெறும் 15 நிமிடத்தில் புரிய வைத்துவிட முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. இதில் நேரம் வேண்டும். சாக போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு என்ன அர்த்தம்? சாக போற இந்த கடைசி நாள் உட்காந்துட்டு படிப்பாங்க. வாழ்நாள் ஃபுல்லா விளையாண்டுட்டு டிவி பார்த்துட்டு உருவம் வெளுத்துட்டு முந்தின மணி நேரம் உட்காந்து படிப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? சாக போற நேரத்துல. அப்படின்னா அதுல பிரயோஜனமே இல்லைன்னு அர்த்தம். சாக போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொல்லிடலாம், ஒரு பிரயோஜனம் இல்லை. வாழ்நாள் ஃபுல்லா சங்கரான்னு சொன்னா அது சாக போற நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா சங்கரா வரும். பாபாதான் சிவசிவான்னு இருந்தீங்கன்னா கடைசி நேரத்துல சிவசிவான்னு வரும். வாழும் பொழுது அவங்க இவங்க எல்லார் பேரும் மறந்துடணும், எல்லா உருவமும் மறந்துடணும். ஈஸியா கஷ்டமா? ஈஸியா கஷ்டமா? யோசிச்சு சொல்லுங்க. மறந்துருக்கீங்களா என்னைக்காவது? மறக்கணும். ஆத்மா ஆத்மானா எல்லாம் என்ன பண்ணி ஆகணும்? மறந்தாத்தான் நினைப்பு வரும். பாபா யாரை பார்த்தாலும் பாபா ஞாபகம் வருதா? உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களை பார்த்தாலும் பாபா ஞாபகம் வருதா? வந்தா கடைசி நேரம் பாபா ஞாபகம் வரும். வந்தா நீங்க எங்க போலான்றார் பாபா. அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்கெல்லாம் சத்தியமா டேஸ் தான்.
யாரை பத்தியும் பேசாதீங்க, எதை பத்தியும் பேசாதீங்க. பாபா செய்யறார், பாபா செய்யறார், பாபா செய்யறார் சொல்லி பழகிடுங்க. பாபா தானே சொல்றாரு, பாபா தானே செய்யறாரு, பாபா தானே, பாபா தானே. குஷியா சொல்லுங்க. அது கூட பாபா எப்படி பண்ணிட்டார் பாருங்கம்பாங்க. அப்படிலாம் இல்லை, பாபா எனக்கு எப்படி பண்ணியிருக்கார் பாருங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அப்போ கண்டிப்பா என்ன உண்டு? சொர்க்கம் உண்டு. நான் பிகே அதனால சொர்க்கம் போவேன் நம்பாதீங்க. நிறைய பிகே சொர்க்கம் வரப்போறதே கிடையாது. ஏன்னா அழுதுட்டே சரி விடுறாங்க. எப்படி அவங்க திருப்பி பிறப்பாங்க? ஒருவேளை அடுத்து புருஷார்த்தம் பண்ணா உண்டு. பிகே எல்லாம் சொர்க்கம் போறது கிடையாது. பாபா தெளிவா சொல்றாரு, பிகே எல்லாம் சொர்க்கம் போறது கிடையாது. அவங்க சொர்க்கத்துல வாழ்ந்தா எங்க போவாங்க? சொர்க்கம் போவாங்க. வாழும் பொழுது அழுதுகிட்டே வாழ்ந்தா நரகம் தான். இது இது எது என்ன வாணிக்கு புறம்பா இருக்குதே? அப்படிலாம் இல்லை. வாணின்னா வாணி தான். பாபா சார் ஸ்திதி லாஸ்ட் செகண்ட் நல்லா இருக்கணும்னா நீண்ட கால பயிற்சி வேணும். அதையும் பாபா தான் சொல்றாரு. வீக் ஆயிட்டா சொர்க்கம் வந்துடலான்னு அதையும் பாபா தான் சொல்றாரு. இதையும் பாபா தான் சொல்றாரு. நீண்ட கால பயிற்சி இருந்தா அப்படின்னா என்ன? அதனால நமக்காக சொல்வார். வேணா துவாபரகத்துல வெட்டியான் போஸ்ட் நிறைய இருக்குது, அப்புறம் தாசி போஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குது. அவர் ஏன் சரி வந்து தொலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹாப்பியா இருக்கணும், குஷியா இருக்கணும், பாபா பாபான்னு இருக்கணும். அதுதான் ராஜா, இளவரசன். பாபா சொல்றாங்க சொர்க்கத்துல வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கு போலாம். சங்கமயுகம் எப்படி இருக்குது? இன்னும் இதயத்திலிருந்து வரலையே, ஒரே ஒருத்தர்கிட்ட இருந்து வருது. சங்கமயுகம் சொர்க்கமா இருக்குதா? இருக்குதா? ஆக்கணுமா? ஆயிடுமா? சங்கமயுகம் சொர்க்கமா ஆக்கணுமா? ஆயிடுமா? அது பாட்டு நாம தான் ஆக்கணும், நாம தான் ஆக்கணும். நாம எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாம் அழகு, எல்லாம் சூப்பர். எனக்கு என்ன குறை, எனக்கு என்ன குறை? இதை ஒரு நாளைக்கு 100 முறையாவது சொல்ல வேண்டாமா? அட்லீஸ்ட் ஒரு முறையாவது சொல்ல வேண்டாமா? அப்புறம் சொர்க்கம் எப்படி வரும்? இந்த ஸ்பீட்ல போனா 3000 வருஷம் ஆனாலுமே சொர்க்கம் வராது. இந்த ஸ்பீட்ல புருஷார்த்தம் பண்ணிட்டு இருந்தோம், இந்த ஸ்பீட்ல ஸ்திதியை வச்சிருந்தோம்னா சும்மா சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். 2000த்துல சொர்க்கம் வரும் நாங்க வரல, 1975 வரும் நாங்க வரல, 2050 வரும், 2100 வரும். இந்த மாதிரி ஸ்திதி இருந்துச்சுன்னா பாபா இப்பமே நாம மாறினா உலகம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரோ மாத்த போறாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம பார்க்கத்தானே போறோம். பாபா சொல்றார் சொர்க்கத்தில் செத்தால் சொர்க்கத்துக்கு வரலாம், நரகத்தில் இறந்துகிட்டு சொர்க்கம் போனாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? புரிய வைக்க வேண்டும். ஹமாரே பாஸ் தோ இத்தனை வருஷக்கா அனுபவம், எங்கள்கிட்ட இவ்வளோ வருஷத்துக்கான அனுபவம் இருக்குது. ஈஸி கிடையாது மாயாவை ஜெயிக்கிறது. 15 நிமிஷத்துல ஒருத்தவங்களுக்கு கோர்ஸ் கொடுத்து ஒருத்தவங்களை சொர்க்கத்துக்குலாம் என்ன பண்ணிட முடியாது, அனுப்பிட முடியாது. பகலே தோ ஏக செகண்டுக்கு பார்த்து சுனாத்தேங்க. முதல்ல ஒரு செகண்டுக்கான விஷயத்தை பாபா சொல்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பவர், அவரது அறிமுகம் தருகிறார். அவருடைய அறிமுகத்தை நாம கொடுக்கணும். அவர் எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பா, நாம் பிகே எல்லாருமே சிவபாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறோம். பாபா சொல்றார் நீங்க சகோதரன், நான் உங்களுக்கு தந்தை. நான் 5000 வருஷத்திற்கு முன்னாலேயும் வந்திருந்தேன். ஆகவே சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். சொர்க்கத்தில் குச் மனாயா நகி ஜாத்தா, சொர்க்கத்துல ஒன்னும் கொண்டாட போவது இல்லை. ஏன்னா அவங்க எப்போதுமே கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க. இந்த கஷ்டத்துல வாழ்றவங்க தான் என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. சொர்க்கம் காலையில இருந்து இரவு வரைக்கும் கொண்டாட்டம். அதனால தனியா பர்த்டே எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க. இந்த கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த பர்த்டே எல்லாம் தேவை. நீ ஒரு நாளாவது சந்தோஷமா இருப்போமே, எல்லாரும் வாழ்த்து கேட்போமே அப்படின்ட்டு. பாபா சொல்ற சொர்க்கத்தில் ஒன்றும் கொண்டாட போவது இல்லை. டெய்லி புது ட்ரெஸ், டெய்லி விருந்து, டெய்லி மகிழ்ச்சியான சந்திப்பு. அதனால அங்க என்ன கிடையாது, எதுவும் கொண்டாட போவதே இல்லை. சிவ ஜெயந்தி இங்கு கொண்டாடப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் நினைவு சின்னமாக சிவன் வந்திருக்கிறார், அதனால நினைவு சின்னமாக கொண்டாடப்படுகிறது. இந்த கீதா அத்தியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. புது உலகத்தின் ஸ்தாபனை பிரம்மா மூலமாக, பழைய உலகத்தின் விநாசம் சங்கர் மூலமாக. இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் வாயு மண்டலமும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பதீத்த உலகத்தின் விநாசம் அவசியம் நிகழத்தான் வேண்டும். ஆகவே தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று பாடுகிறார்கள். அளவற்ற துக்கம் இருக்கிறது. சண்டை, மரணம், விதவையாகுதல், தற்கொலை, இது எல்லாம் இங்கு இருக்கிறது. சத்தியுகத்திலேயோ அபார சுகத்தின் ராஜ்யம் இருந்தது. இந்த லட்சியம் மற்றும் குறிக்கோளினுடைய சித்திரத்தை அவசியம் அங்கே எடுத்து செல்ல வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள். 5000 வருடத்திற்கான விஷயங்களை பாபா கூறுகிறார்.
இவர்கள் எப்படி ஜென்மத்தை அடைந்தார்கள், இப்பேற்பட்ட ஜென்மத்தை என்ன கர்மம் செய்து இப்படி ஆனார்கள். கர்மம் அகர்மம் விகர்மத்தினுடைய விளைவுகளை தந்தைதான் புரிய வைக்கின்றார். சத்தியுகத்தில் கர்மம் அகர்மமாகி விடுகிறது. இங்கேயோ ராவண ராஜ்யமாக இருக்கும் காரணத்தினால் கர்மங்கள் பாவ கர்மங்கள் ஆகி விடுகின்றன. இதற்கு பாவ ஆத்மாக்களின் உலகம் என்றே சொல்லப்படுகிறது. இங்கு கொடுப்பதும் வாங்குவதும் பாவ ஆத்மாக்களோடு தான் நிகழ்கிறது. வயிற்றில் குழந்தை இருக்கிறது என்றால் पेट में ही बच्चा होता है तो सगाई कर देते हैं. வயிற்றுல குழந்தை இருக்கும் பொழுதே திருமணம் பண்ணிடுறாங்க. கித்தினி கிரிமினல் திருஷ்டிகே, எவ்வளவு கிரிமினல் பார்வை. யஹா ஹைஹி கிரிமினல் ஐஸ்டு, இந்த உலகத்துல அத்தனை பேருக்குமே கிரிமினல் பார்வை தான் இருக்கிறது. சத்தியுகத்திற்கு சிவிலைஸ்டு, சத்தியுகத்திற்கு நாகரிகம் நிறைந்த உலகம்னு சொல்லப்படுது. யகா ஆங்கே, இங்கே கண்கள் மிகுந்த பாவம் செய்கின்றன. 5 உறுப்புல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான உறுப்பு கண் தான். அதனாலதான் பாபா கண் திறந்து யோகா பண்ண சொல்றார். திருஷ்டி வாங்குங்க, திருஷ்டி கொடுங்க, பயிற்சி பண்றார். பாபா சொல்ற இங்கே கண்கள் மிகுந்த பாவம் செய்கின்றன, அங்கே எந்த பாவமும் நிகழாது. சத்தியுகத்திலிருந்து கலியுகத்தினுடைய கடைசி வரைக்குமான ஹிஸ்டரி ஜியோகிராபி ரிப்பீட் ஆகுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? துக்கதாமம் சுகதாமம் என்று ஏன் சொல்லப்படுகிறது? அத்தனைக்கும் ஆதாரம் பதீத்தம் மற்றும் பாவனம் ஆகுவதில் தான் உள்ளது. ஆகவே பாபா கூறுகிறார், காமம் மகா சத்துரு, மகா எதிரி. இதை வெல்லுவதால் நீங்கள் உலகத்தை வென்றவர் ஆகுகிறீர்கள். அரை கல்பம் தூய்மையான உலகம் இருந்தது. இதில் நீங்கள் சிரேஷ்டமான தேவதையாக இருந்தீர்கள். இப்பொழுதோ தாழ்ந்து போய்விட்டது. ஒரு புறம் இதையும் சொல்றீங்க பிரஷ்டாச்சார உலகம் என்று. பிறகு எல்லோரையும் ஸ்ரீ ஸ்ரீ என்றும் கூறுகிறீர்கள். என்ன வாயில வருதோ அதை சொல்லிடுறீங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதோ மரணம் எதிரில் நிற்கிறது. தந்தை கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்பொழுது பாவம் அறுபட்டுவிடும். நீங்கள் சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள், சுகதாமத்தின் எஜமானன் ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது இருப்பதே துக்கம்தான். எவ்வளவு மனிதர்கள் உலகத்துல உள்ளவங்க மாநாடு போன்றவை செய்கிறார்கள், கூட்டம் போடுகிறார்கள். ஆனால் இவற்றால் ஒன்றும் நிகழப்போவது இல்லை. ஏணிப்படியில் மேலும் இறங்கித்தான் தீர வேண்டும். தந்தை தனது காரியத்தை தனது குழந்தைகள் மூலம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பதீத்த பாவனா வா என்று அழைத்தீர்கள். ஆகவே நான் எனது உரிய நேரத்தில் வந்து விட்டேன். எப்பொழுது தர்மம் அழியுமோ என்ற வாசகம் இருக்கிறது. இதற்கான அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை. அழைக்கிறார்கள் என்றால் அவசியம் தான் பதீத்தமாக இருக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், ராவணன் உங்களை பதீத்தம் ஆக்கிவிட்டான். இப்பொழுது நான் தூய்மையாக்க வந்திருக்கிறேன். அந்த உலகமே தூய்மையானதாய் இருந்தது, இப்பொழுது அழுக்கானதாய் இருக்கிறது. 5 விகாரம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. அபாரத்திலும் அபாரமான துக்கம் இருக்கிறது. எல்லா பக்கமும் அசாந்தியே அசாந்திதான். எப்பொழுது நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமான பாவ ஆத்மா ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுதே நான் வருகிறேன். என்னை சர்வ வியாபி என சொல்லி எனக்கு அபகாரம் செய்தீர்கள். ஐசே ஐசே பி மே உபகார கர்ணே ஆத்தாகும். ஐசே காபி, யார் யாரெல்லாம் என்னை சர்வ வியாபின்ற மாதிரி பல பல நிந்தனைகள் செய்து எனக்கு அபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கும் நான் உபகாரம் செய்ய வந்திருக்கிறேன். பாபா லிஸ்ட் எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு லிஸ்ட் எடுக்கிறார். அதுல வர்ற பேரு யார் யாரெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இருக்கணும். யார் யார் எனக்கு அபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்ய வந்திருக்கின்றேன். முஜே தும் நிமந்திரன் தேத்தோ, எனக்கு நீங்க இன்விடேஷன் கொடுக்கறீங்க. இந்த பதீத்த ராவண உலகத்தில் வாருங்கள் என்று, பதீத்த சரீரத்தில் வாருங்கள் என்று. எனக்கும் ரதம் வேண்டும் இல்லையா? தூய்மையான ரதம் வேண்டாம். ராவண ராஜ்யத்தில் இருப்பதெல்லாம் பதீத்தம்தான். தூய்மை யாரும் கிடையாது. எல்லோரும் விகாரத்தில் தான் ஜென்மம் எடுக்கின்றார்கள். இது விஷ உலகம், விகார உலகம். அது நிர்விகார உலகம். இப்போ நீங்க தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் எப்படி ஆவீர்கள்? பதீத்த பாவனனும் நானாகத்தான் இருக்கிறேன். என்னோடு புத்தி தொடர்பை இணைத்துக் கொள்ளுங்கள். பாரதத்தினுடைய பழமையான ராஜயோகம் இது. ஆயேங்கே பி ஜரூர் கிரகஸ்த மார்க்கமே.
அவசியம் இல்லற தர்மத்தில் தான் வருவீர்கள். எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லான ரீதியில் பாபா புரிய வைக்கிறார். நீங்களும் எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லான ரீதியில் வருகிறீர்கள். எக பிதாபீகே தோ மாபீகே கியோன்கி கௌ முக்கு சாகியே. இவர் தந்தையாகவும் இருக்கிறார், இவர் தாயாகவும் இருக்கிறார். பிரம்மா பாபா நமக்கு தாயாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார். ஏனெனில் கௌமுக் வேண்டும், பசுவின் வாய் அப்படின்னு சொல்லப்படுது. கௌமுக்கு வழியா கங்கை வரும் அப்படின்லாம் அவங்க பக்தியில நம்புறாங்க. உண்மையிலேயே கௌமுக்குங்கிறது பிரம்மா பாபா, அவருடைய வாயிலிருந்து சிவ பாபாவுடைய ஞானம் நமக்கு கிடைக்குது, அமிர்தம் வெளிப்பட்டது என்று அவங்க பக்தியில சொல்றாங்க. தோ எக மாதாகே பிதாபீகே, அதனால இவர் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறார். பிறகு மாதாக்களை சம்பாலனை செய்வதற்காக சரஸ்வதியை தலைவியாக ஆக்கியிருக்கின்றார். பிரம்மா பாபா பொறுப்பெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டார்? மம்மாட்ட கொடுத்துட்டாங்க. மம்மாட்ட ஏன் பொறுப்பு கொடுக்குற? சிஸ்டர்ஸ் எல்லாமே பரிபாலனை செய்யணுங்கிறதுக்காக. பிறகு அவருக்கு மம்மாவுக்கு ஜெகத்தம்பா என்று சொல்லப்படுகிறது, காளி மாதா என்றும் சொல்லப்படுகிறது. ஐசே காலே கோயி சரீர ஹோத்தேகே கியா, அப்படி கருப்பா சரீரம் இருக்குமா என்ன? ஸ்ரீ கிருஷ்ணரையும் கருப்பாக்கி விட்டார்கள். ஏனெனில் காமச்சிதையில் ஏறி கருப்பாகி விட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரோ தூய்மையானவர், வெண்மையானவர். முதல்ல கருப்புல இருந்து பிறகு வெண்மை ஆயிடுறார். இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்வதற்கும் கால அவகாசம் வேண்டும். கோடியில் ஒரு சிலர், அந்த ஒரு சிலரிலும் வெகு சிலரின் புத்தியில் தான் இது ஏறும், புரியும். ஏனெனில் எல்லோருக்குள்ளும் 5 விகாரம் நுழைந்து இருக்கிறது. நீங்கள் இந்த விஷயங்களை சபையில் சென்றும் புரிய வைக்க முடியும். ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பை எடுத்து கொள்ள வேண்டும். ऑफिशियल सभा में कोई बीच में प्रश्न आदि नहीं करते. அபிஷியல் சபாவில் யாரும் இடையில் குறுக்கீடு செய்ய மாட்டார்கள், கேள்வி கேட்க மாட்டார்கள். நகி சுன்னாகே தோ சாந்தி சே சலே ஜாவோ, ஆவாஸ் ந கரோ. உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா அமைதியா எழுந்து போயிடலாம், சப்தம் செய்ய வேண்டாம். ஐசே ஐசே பைட்டு சம்ஜாவோ, அப்படி அமர்ந்து புரிய வைங்க. இப்பொழுதோ அபார துக்கம் இருக்கிறது, துக்கத்தின் மலை விழ வேண்டும். நாம் தந்தையை, படைப்பை புரிந்திருக்கிறோம். நீங்கள் யாருடைய தொழிலையும் புரிந்து கொள்ளாதவர்களாகவே இருக்கிறீர்கள். தந்தை, பாரதம் எப்படி சொர்க்கமாக இருந்தது, யார் எப்படி ஆக்கினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறீர்கள். வாருங்கள், நாங்கள் புரிய வைக்கின்றோம். 84 ஜென்மம் எப்படி எடுக்கிறீர்கள்? 7 நாள் பாடம் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது 21 ஜென்மத்திற்கும் நீங்கள் பாவ ஆத்மாக்களிலிருந்து புண்ணிய ஆத்மா ஆகி விடுவீர்கள். அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோம் பிரதி மாத் பிதா பாப் दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணை செய்வதற்கு முக்கியமான சாரம், கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ஆழமான விளைவுகளை தந்தை புரிய வைக்கின்றார். இதை புத்தியில் வைத்து பாவ ஆத்மாக்களிடம் இப்பொழுது கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ஆழமான விளைவுகளை தந்தை புரிய வைக்கின்றார். இதை புத்தியில் வைத்து பாவ ஆத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். ஸ்ரீமத் படி தனது புத்தி தொடர்பை ஒரு தந்தையோடு இணைக்க வேண்டும். ஸ்ரீமத் படி ஒரு தந்தையோடு தனது புத்தி தொடர்பை இணைக்க வேண்டும். சதோ பிரதானம் ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். சதோ பிரதானம் ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். துக்கதாமத்தை சுகதாமம் ஆக்குவதற்காக, துக்கதாமத்தை சுகதாமம் ஆக்குவதற்காக, பதீத்தத்திலிருந்து பாவனம் ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். துக்கதாமத்தை சுகதாமம் ஆக்குவதற்காக, பதீத்தத்திலிருந்து பாவனம் ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். கிரிமினல்
பார்வையை மாற்றம் செய்ய வேண்டும். குற்ற பார்வையை மாற்றம் செய்ய வேண்டும். வரதானம் नॉलेजफुल बन सर्व व्यर्थ के प्रसन्नों को यज्ञ में स्वाहा करने वाले निर्विघ्न भव. வரதானம் நாலேஜ்ஃபுல் ஞானம் நிறைந்தவர் ஆகி அனைத்து வீண் கேள்விகளையும் யாகத்தில் யஜ்ஞத்தில் ஸ்வாகா செய்துவிடக்கூடிய நிர்விக்னம் தடையற்றவர் ஆகுங்கள். எல்லா கேள்வியையும் யஜ்ஞத்துல ஸ்வாகா செய்து தடையற்றவர் ஆகுங்கள். ஏதாவது தடை வருதுன்னா என்ன ஏன் என்று அநேக கேள்வியில் சென்று விடுகிறீர்கள். நீங்கள் கேள்வி சிந்தனை உடையவர் ஆகுகிறீர்கள் என்றாலே குழப்பம் உடையவர் ஆகுகிறீர்கள் என்று பொருள். ஞானம் நிறைந்தவராகி யஜ்ஞத்தில் அனைத்து வீண் கேள்விகளை ஸ்வாகா செய்து விடுங்கள். அப்பொழுது உங்கள் நேரமும் மிச்சமாகும், மற்றவர்களுடைய நேரமும் மிச்சமாகும். இதன் மூலம் சகஜமாகவே தடையற்றவர் ஆகி விடுவீர்கள். நம்பிக்கை மற்றும் வெற்றி என்பது பிறப்பு உரிமை ஆகும். ஜனம் சித்த அதிகார். இந்த பெருமையில் இருங்கள். பிறகு ஒரு பொழுதும் குழப்பத்தில் வர மாட்டீர்கள். வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. இந்த நம்பிக்கையில இருங்க, இந்த பெருமையில இருங்க. பிறகு ஒரு பொழுதுமே குழப்பத்துல வரமாட்டீங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு உங்க நேரத்தையும் வீணாக்காதீங்க, அடுத்தவங்க நேரத்தையும் வீணாக்காதீங்க. பாபா பாபான்ற நினைவுல எல்லா கேள்விகளையுமே பஸ்பம் செய்து விடுங்கள். தடையற்றவர் ஆகிடுவீங்க. ஸ்லோகன் सदा उत्साह में रहना और दूसरों को उत्साह दिलाना यही आपका ऑक्युपेशन है. சதா உற்சாகத்தில் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் உற்சாகம் வழங்க வேண்டும். இதுதான் உங்கள் தொழில், இதுதான் உங்கள் தொழில். நீங்க என்ன வேலையும் செஞ்சுட்டு போங்க, செய்யணும், வேலை செய்யணும், சேவா செய்யணும். ஆனா அந்த சேவையை எப்படி செய்யணும்? உற்சாகமா செய்யுங்க. அது மூலமா அடுத்தவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? உற்சாகம் கிடைக்கணும். இதுதான் உங்கள் தொழில் அப்படின்றார் பாபா. பாபா நீங்க சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்க இப்ப எஜமானனின் குழந்தை, பிறகு மகாராஜாவின் குழந்தை, இளவரசன் ஆக வேண்டும். ஆகவே நினைவு யாத்திரை மூலம் தன் விகர்மத்தை பஸ்பம் செய்யுங்கள். எந்த ஒரு விதி மூலமா உங்களுடைய எல்லா துக்கங்களும் விலகி போய்விடுகிறது. எப்பொழுது நீங்கள் தனது பார்வையை தந்தையின் பார்வையோடு சந்திக்க செய்கிறீர்களோ, இந்த பார்வையின் ஒன்று கலத்தல் சந்திப்பினால் உங்களது எல்லா துக்கங்களும் விலகி விடுகின்றன. ஏனெனில் தன்னை ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யறதுனால எல்லா பாவமும் அழிஞ்சிடும். இதுதான் உங்களுடைய நினைவு யாத்திரை. நீங்க தேகத்தின் எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு பாபாவை நினைவு செய்றீங்க. இது மூலமா ஆத்மா சதோ பிரதானமாயிடும். நீங்க சுகதாமத்தின் எஜமானன் ஆகிவிடுகிறீர்கள்.